ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். கிருஷ்ணா கோவிந்தா பழனியாண்டவா. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. பெரியவரே நம, சுவாமியே நம, பெரிய சாமியே நம. ஓ தொடங்கிட்டாங்கப்பா காலங்காத்தாலேயே பூஜைய. இந்த மணி சத்தம் கேட்டு கேட்டு அவங்க வீட்டுக்காரர் காதே போயிருக்கும்.
ஐயய்ய, என்னது இது? இது எப்படி இங்க வந்துச்சு? டேய் மகாதேவா, மகாதேவா. எதுக்கு இப்படி காலையில சத்தம் போடுறீங்க? நான் இங்க தான் உட்கார்ந்திருக்கேன். ஆமாண்டா, நீ இருக்கிறதா எனக்கு தலைவலியே. என்னைக்கு உன்னை இங்க நான் சேர்த்தனோ அன்னைக்கு ஆரம்பிச்சதுடா என் தலைவலி. இதையே தான் வீட்டம்மாவும் சொன்னாங்க. என்னைக்கு நீங்க இந்த வீட்டுக்கு வந்தீங்களோ அன்னைக்கே அவங்களுக்கு கஷ்டகாலம் ஆரம்பிச்சிருச்சுன்னு. அதுக்கு பதில நான் சொல்லிக்கிறேன். முதல்ல நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. என்ன கருமத்தடா நீ பாத்ரூம்ல வச்சிருக்க? ஐயோ சாரி குமாரண்ண, அவசரத்துல தண்ணி ஊத்த மறந்துட்டேன். நீங்க போய் ஊத்துங்க. ச்சே, நான் அதை கேட்கலடா. அந்த இலையில என்ன இருக்கு? இலையில டூத் பேஸ்ட் வச்சிருந்தேன், பார்த்தா தெரியல? அத பார்த்தாலே தெரியுது. ஏன் அப்படி பண்ணி வச்சிருக்க? எங்கடா அந்த பேஸ்ட் டியூப்? அது எதுக்கு? டியூப் வச்ச பல் தேய்க்க போறீங்க? சில சமயம் அப்படியும் தேய்ப்பேன். சரி கொண்டு போங்க, இத வச்சு நல்லா தேய்ங்க. ஐயோ கடவுளே, இதை ஏன்டா இப்படி பண்ணி வச்சிருக்க? நல்லா இருந்த டியூபை இப்படி நசுக்கி இப்படி ஆக்கி வச்சிருக்கேடா துரோகி. ஓ, இதுக்குள்ள இருந்த சோப் எல்லாம் எங்கடா? அதையெல்லாம் நான் பத்திரமா பாதுகாப்பா வச்சிருக்கேன். நீங்க போய் மரியாதையா பல்ல தேய்ங்க. அவனோட நாசமா போன குழுக்கள் பரிசு. கம்பெனிக்காரனுங்களுக்கு வேற வேலையே கிடையாது. விக்கணுங்கிறதுக்காக என்னென்னவோ சொல்லுவானுங்க. உன்ன மாதிரி இருக்கிற மூளை கட்டவனுங்க அந்த காலி கவர் எடுத்துக்கிட்டு கம்பெனி பின்னாடியே போறீங்க. ஆமா, அப்படிதான் செய்வேன். உங்களுக்கு எதுவும் செலவாகல. இது ஏன் காசு தான்டா. கஷ்டப்பட்டு நான் சம்பாதிக்கிற காசுல தானே இந்த பொருள் எல்லாம் வாங்குறேன். இது நான் பயன்படுத்துறதுக்காக வாங்கினது. இந்த மாதிரி நாசம் பண்றதுக்காக நான் வாங்கி வைக்கல. டேய் டேய், இனிமே நான் வாங்கி வைக்கிற பொருள் எடுத்து இந்த மாதிரி நாசம் பண்ணேன்னு வையி, இதோ இந்த கம்பி மாதிரி ஆக்கிடுவேன் உன்னை. அப்படியா? அப்படின்னா இதுக்கு மேல நீங்க ஆபீஸ் போறதுக்கு நடந்தோ பஸ்லயோ தான் போயாகணும். இனிமே என்னோட ஸ்கூட்டர்ல வரணும் மட்டும் சொன்னீங்கன்னு வைங்க. ஸ்கூட்டரா? காஞ்சி போன கருவாடு மாதிரி ஒரு சைக்கிள் தானடா வச்சிருக்க. விஷயம் தெரியுமா? இந்த சோப் கவர் எல்லாம் சேர்த்து கொடுத்தா ஸ்கூட்டர் தராங்களாம். வெறும் ஸ்கூட்டர் இல்ல, கைநெட்டிக் ஹோண்டா. கைநெட்டிக் ஹோண்டா. கைநெட்டிக் இல்லடா, உன் தலையில தான் அடிக்கணும். சோப்பு கவர் கொடுத்தா யாராவது அவ்வளவு பெரிய வண்டி கொடுப்பாங்களா? மரமண்ட. கவர் மட்டும் கிடையாது, நல்லா எழுதவும் தெரியணும். அதுக்கு நல்ல அறிவு இருக்கணும், தெரிஞ்சுக்குங்க. தோன்ற மாதிரி எழுதுறதுக்கு எதுக்குடா புத்தி? இன்குலாப் சிந்தாபாத்னு எழுதுனா போதுமில்ல? ஆமாமா, அங்க போய் இப்படி எழுதுனா போதும். இப்படி வெட்டியா நின்னு பேசிட்டு இருக்காம போய் டீயை போடுங்க. ஆமாமா, நான் உன் வேலைக்காரன் பாரு. போய் வேலை இருந்தா பாருடா. நேத்தோட இதெல்லாம் நிறுத்திட்டேன். உனக்கு டீ வேணும்னா நீயே போய் போட்டு. குமாரண்ண, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. எப்படி இருந்தாலும் நான் உங்களுக்கு சீனியர் தானே. ஐயே, அது அங்க ஆபீஸ்ல, இங்க நான் தான் சீனியர். ஆமா, இல்லன்னு யாரு சொன்னா? அதனாலதான் ஆபீஸ்ல குமாருன்னும் இங்க உங்களை குமாரண்ணனும் கூப்பிடுறேன். அது மட்டும் இல்ல குமாரண்ண, உங்க கையால நீங்க போட்டு கொடுக்கற அந்த 3 ரோசஸ் டீ இருக்கு, எத்தனை முறை வேணாலும் குடிச்சுக்கிட்டே இருக்கலாம். உங்களோட கைப்பக்குவம் அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா நீ போடுற இந்த சோப்பு எனக்கு பிடிக்கல. டேய், நீ இப்பவே நிறைய சோப்பு போட்டுட்ட. நான் குளிச்சுட்டு உனக்கு டீ போட்டு தரேன். பாவம். அமுல் டின்னுல சோப்பு பவுடரா? டேய், உனக்கு வைக்கிறேன்டா வேட்டு. குமாரண்ணா, டீ ரெடியா இருக்கா? ஆமா, ரெடி ஆயிடுச்சுல்ல. இந்தா, அப்படியே குடிச்சு. டேய், என்ன மாதிரி ஒரு நண்பன் கிடைக்கிறதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்க. சத்தியமா நான் குளிக்கும் போது கூட இதையே தான் நினைச்சிட்டு இருந்தேன். நம்ம 2 பேரும் என்னதான் சண்டை போட்டுக்கிட்டாலும் உங்களுக்கு என் மேல ரொம்ப பாசம் இருக்குன்னு எனக்கு தெரியும். நீங்க குடிச்சிட்டீங்களா? நம்ம 2 பேரும் ஒண்ணுதானே. நீ குடிச்சா என்ன, நான் குடிச்சா என்ன? இப்ப நீ நல்லா குடி. நான் கொடுத்து வச்சவன். எனக்கும் தான். என்னாச்சுடா? என்னாச்சு? என்ன ஆச்சா? இது டீயா? சோப்பு பவுடர் மாதிரி இருக்கு. இதுக்குள்ள இருந்த சோப் பவுடர் எங்க? அத நான் கிச்சன்ல இருக்கிற அமுல் டின்ல போட்டு வச்சிருந்தேன். ஆனா அத தான் நான் இப்ப டீல போட்டு குடுத்துருக்கேன். அந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம். மெதுவா மெதுவா. 5 ஸ்பூன் போட்டுருக்கேன் முழுசா. சும்மா இருமா, அங்கெல்லாம் போகாத. மாலு, நீ பேசாம இரு. பக்கத்துல வீடெல்லாம் இருக்குன்னு நினைப்பு கூட அவங்களுக்கு இல்ல. இன்னைக்கு அவங்கள என்னன்னு கேட்டுட்டு தான் வேற வேலை. ஏண்டி, லில்லி குட்டிக்கு இருமல் மருந்து கொடுத்தியா என்ன? பாரு, அது எப்படி இருமிட்டு இருக்குன்னு. அது இருமலமா, கொலைக்குது. அது கொலைச்சதா இருமிச்சான்னு நான் தீர்மானம் பண்ணிக்கிறேன். தள்ளடி. சக்கரை குட்டி, செல்லம், என் தங்க குட்டி, உன்னை நான் இன்னைக்கு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன். என்னம்மா காலையிலேயே?
ஐயா ஒண்ணும் இல்ல, காலங்காத்தால உங்க முகத்தை பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். இது என்ன வீடா ஜூவா? 2 பேரும் சேர்ந்து இவ்ளோ சத்தம் போடுறீங்க? ஐயோ, அந்த உருமுன புலி நான் இல்ல, அதோ அங்க கேளுங்க. நான் உன்கிட்ட தான் பேசுவேன். நீ தானே இந்த வீட்டை வாடகைக்கு எடுத்த. அதனால என்ன, பூகம்பம் ஒண்ணும் வந்துடலையே. சரி சரி, ஏதாவது பேசுறதா இருந்தா ஈவினிங் பேசிக்கலாமே. எனக்கு ஆபீஸுக்கு நேரம் ஆயிருச்சு. நான் இப்போ Dress மாத்தணும். ட்ரெஸ் எல்லாம் அப்புறம் மாத்துங்க, முதல்ல வீடு மாத்துற விஷயத்த பேசுங்க. நாங்க எதுக்கு வீட்டை மாத்தணும்? வாடகை தான் கரெக்டா கொடுக்குறோமே. வாடகைலாம் ஒரு பிரச்சனை இல்ல, நான் இந்த வீட்டை ஃபேமிலியோட இருக்கிறவங்களுக்கு தான் கொடுப்பேன். அப்படியே நினைக்கிறீங்க? நம்ம இப்பவே ஒரு ஃபேமிலி தானே. உன்கிட்ட ஒண்ணும் சொல்லல. அந்த பக்கம் வயசுக்கு வந்த ஒரு பொண்ணு இருக்கு தெரியுமா? ஓஹோ, மாலதி வயசுக்கு வந்துட்டாளா? அது எப்போ? பாவம், நாங்க ஒரு பாவாடை கூட வாங்கி தரலையே. து. நல்லா மாட்டினாரு. இந்த மாதிரி நாடகம்லாம் என்கிட்ட வேண்டாம், அடிச்சு மூஞ்ச உடைச்சிருவேன் பாத்துக்கோ. இவ்ளோ வயசாகியும் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க துப்பு இல்ல. உன்ன மாதிரி நாதாரிக்கு எவன் பொண்ணு ஜானகி கொடுப்பான்? அம்மா, குத்தி காட்டாதீங்க. மரியாதையா சொல்றேன், சீக்கிரமா வீட்டை காலி பண்ணுங்க. அப்போ நானும் மரியாதையாவே சொல்றேன், நாங்க 2 பேரும் இந்த வீடை விட்டு போக மாட்டோம். எங்களுக்கு வீடு தந்தது சாமிஜி, அவர் வந்து சொல்லட்டும், நாங்க காலி பண்றோம். இத முடிவு பண்றது நான் மட்டும்தான். அத முதல்ல பாக்கும்போதே புரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதானே அம்மாவையும் பொண்ணையும் வீட்டுல விட்டுட்டு அவர் சாமியாரா போய் சேர்ந்துட்டாரு. தேவையில்லாம எதுவும் பேசுறேன், நான் யாருன்னு பின்ன காட்டிடுவேன். அப்படின்னு நான் பாக்குறேன். எங்க முதல்ல காமிங்க. நான் அப்பவே சொன்னல, ஏன் சண்டை போடுறீங்க? உன்னை யார் இப்ப இங்க வர சொன்னாங்க? போடி வீட்டுக்கு. சி, போனாயே. ஐயோ, என் ஷர்ட்டு. ஏய் நாயே, நில்லு, இந்த வரேன், நில்லு. நல்லதா போச்சு, வீடு மாறலனா இந்த மாதிரி பல விஷயம் நடக்கும். மாலதி, அண்ணா, நான் ஒரு விஷயம் சொன்னா கேப்பியா? சொல்லுங்க முதல்ல கேக்குறேன். இங்கிருந்து வெளியே போ. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். அட, இது நல்லா இருக்கே. காலையிலயே உன் வேலைய ஆரம்பிச்சிட்டியா? இல்ல, நான் சும்மா தான் பேசிட்டு இருந்தேன். இன்னைக்கு என்ன செய்ய போற? நீலிமா வாஷிங் பவுடர் லக்கி கான்டெஸ்ட். ஏன் இப்படி தேவையில்லாத வேலை பண்ற? இதை எழுதி டைம் வேஸ்ட் பண்றதுக்கு ஏதாவது உருப்படியா ஒரு வேலையை பண்ணலாம்ல? யார் அந்த மாதிரி சொன்னாங்க? அதிர்ஷ்டம் இருந்தா இதுல எனக்கு ஒரு கார் கிடைக்கும் தெரியுமா? என்னது, காரா? ஆமா. இல்ல மோட்டார் பைக், டிவி, ஃப்ரிட்ஜ், இப்படி நிறைய விஷயம் இருக்கு. இதெல்லாம் சும்மா போடுறாங்க. ஐயய்ய, அப்படியெல்லாம் இல்ல. நல்லா அழகா எழுதி கொடுக்கறவங்களுக்கு தான் பிரைஸ். கூட 3 காலி பாக்கெட்டும் கொடுக்கணும். எப்படி எழுதணும்னு உனக்கு தெரியுமா? கிடைச்சிருச்சுல. அம்மா மகளுக்கு சோப்பு போடணும், புருஷன் பொண்டாட்டிக்கு சோப்பு போடணும், பொண்டாட்டி மாமியாருக்கு சோப்பு போடணும். நீலிமா வாஷிங் பவுடர். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஆமா, நீ என்ன சோப்பை யூஸ் பண்ற? நானா? குமார். பவுடர்? குமார் தான். பேஸ்ட்? அதுவும் குமார் தான். குமாரா? அப்படி ஒரு கம்பெனி நான் கேள்விப்பட்டதே ஐயோ, இல்லையே. இது கம்பெனி இல்ல. நம்ம பியூன் குமார் இருக்காருல்ல, இதோ இந்த குமார் அண்ணன். ஒன்னாதான் குடியிருக்கோம் நாங்க. நல்ல கம்பெனி. கொஞ்சம் மெதுவா சரிங்க, மேனேஜர் பார்த்தா என் வேலை போயிடும். சரி, நாளைக்கு அனுப்பிடுறேன். ஓகே. எனக்கு கண்ணீர் அஞ்சலியா? என்னையா இது? டீசர். அது இல்ல, பேப்பர்ல இப்படி பண்ணது யாரு? ஐயோ, சொல்றா. நான் தனியா வேற சொல்லணுமா? சாருக்கே தெரியுமே. என்ன இதெல்லாம்? பேப்பர். அதுவும் இன்னைக்கு பேப்பர். முதல்ல திறந்து பாரு. ஐ, ஹாய். இதுல ஜன்னல் வைக்கிறது தான் உன் வேலையா? சார், அது லக்கி கான்டெஸ்ட் அனுப்புறதுக்கு. லக்கி கான்டெஸ்டா? நாசமா போச்சு. ஒரு வேலை செய்யி, விகடன், குமுதம், கல்கண்டுன்னு வாங்கி உன் வீட்லயே உட்கார்ந்துட்டு. சார், லக் அடிச்சதுன்னா நான். ஷட் அப். டோன்ட் பி ஸ்டூபிட். வெக்கமா இல்ல உனக்கு? ஸ்கூல்ல படிக்கிற சின்ன பசங்க மாதிரி. ச்சே. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இதுக்கு மேலயும் நீ இத மாதிரி செஞ்சேனா ஐ வில் டிஸ்மிஸ் யூ. சார், டீ வேணுமா? போயோ. ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் கண் தேடுதே. ஐ, நீலிமா அடிச்சது லாட்டரி. 2 பாக்கெட் கிடைச்சா காசுக்கு எந்த குறையும் இருக்காது. டேய், யார் அது என் ஏரியால பொறுக்கிறது? நீ போய் பக்கத்து ஏரியால பொறுக்கு போ.
என்ன உன் ஏரியாவா? இது என்ன உங்க அப்பன் பேர்லயா இருக்கு? ஆமாடா, எங்க அப்பா தாண்டா இங்கெல்லாம் பொறுக்க விட்டுருக்கான். போறியா இப்ப இல்ல இதை வச்சு அடிக்கவா? படா படா. ஏய், லூசு பைய. கண்டிப்பா எனக்கு தான் கிடைக்கும். என்ன ஒரு அதிர்ஷ்டம்! உனக்கு நன்றி கடவுளே, எனக்கு தான் பிரைஸ் கிடைக்கும். ஏய், ஐயோ 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 என் வளையல், என் வளையல். அக்கா திருடன் திருடன். ஏய், திருடன்ல கவரு கவரு. விடு. சத்தம் போடாத. கவரை எடுக்க போய் கைய புடிச்சிட்டேன். தெரியாம கவரு. ஐயோ என்னம்மா என்னாச்சு? சீக்கிரமா வேலை செய்யுமா, எனக்கு டியூட்டிக்கு போக டைம் ஆச்சு. இன்னைக்கு லீவு தானே? ஆமா, ஆஃப் தான். ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூப்பிட்டு இருந்தாங்க. ஏதோ டியூட்டி நர்ஸ் லீவா, இன்னைக்கு ஆபரேஷன் வேற. அதான். அப்படின்னா நீங்க போங்க. ஏமா, தனியா இருக்கும்போது பாதுகாப்பா இரு. நிறைய திருடங்க வேற திரியறாங்க. துவைச்சு முடிச்சிட்டீங்களா? நீ திரும்பியும் வந்துட்டியா? ஐயோ அக்கா, நான் ஒன்னும் திருடன் கிடையாது. நான் கவருக்காக தான் வந்தேன். அதோ அந்த சோப் கவர் தான். இதோ 2 கிடைச்சிருச்சு. அதுவும் கிடைச்சதுன்னா லக்கி கான்டெஸ்ட்க்கு அனுப்பிடுவேன். இதுல ஜெயிச்சா ஃபர்ஸ்ட் பிரைஸ் கார் தான். ப்ளீஸ் அது எனக்கு கொடுத்துருங்க. இவன் சரியான பைத்தியம் நினைக்கிறேன். அதை கொடுத்துரு. தேங்க்ஸ். தொந்தரவு கொடுத்திருந்தா மன்னிச்சுங்க. சரி சரி கிளம்பு. ஆக்சுவலி இந்த லக்கி கான்டெஸ்ட பத்தி சொல்லணும்னா, நமக்கு லக் இருந்ததுன்னா கண்டிப்பா கார் கிடைக்கும். போடா. தேங்க்யூ. இன்னைக்கு ஏதோ காசு கிடைச்சிருக்கு போல. ஆட்டோல வந்து இறங்குற பாத்தியா? ஏய் கண்ணா, வெளிய வாடா. வாப்பா, இறங்கு. இனிமே இதுதான் உன்னோட வீடு. அதோ அதுதான் உன்னோட எதிரி லில்லி குட்டி. அவ மோசமானவ. அவ பக்கத்துல உட்காந்துருக்கால, அதான் அவளோட ஆயா. நீ யாருன்னு அவங்களுக்கு எல்லாம் புரிய வச்சு காமி. போ. ஐயோ விடாத புடி. ஐயோ என்னோட லில்லி குட்டி. சரி நிறுத்துடா. என் லில்லி குட்டிக்கு ஏதாவது ஆச்சோன்னு விட மாட்டேன் அது பாத்துக்கோ. அந்த நாய்கிட்ட போய் சொல்லுங்க. அது ஒண்ணும் சாதாரண நாய் கிடையாது. அவன் ஒரு புலி. அதனால லில்லி குட்டிய அடங்கி ஒடுங்கி இருக்க சொல்லுங்க. அதெல்லாம் நீ பேசாத. உங்க புலிய எலியா மாத்துற திறமை என்கிட்ட இருக்கு. என் ஊர்ல இருந்து பெரிய சாமியார வர வைப்பேன். அது யாருமா? அது உன் அப்பாடி. அப்பா பேரு வேற இல்லம்மா? அது முன்னாடி வேற. அவர் இப்ப பெரிய பூசாரின்னு தான் எல்லாரும் சொல்வாங்க. பேயெல்லாம் ஓட்டுற பெரிய மந்திரவாதியாக்கும். அவர் ஒரு மந்திரம் போட்டாருன்னா உன் புலிய நீயும் ரத்தம் கக்கி செத்துருவீங்க. அப்படின்னா வரட்டும். யார வேணாலும் இங்க கூட்டிக்கிட்டு வாங்க. மந்திரவாதியா இருந்தாலும் நாய் நல்லாவே கடிக்கும். அரகரோஹரா அரகரோஹரா. நீ என்னடா கனவு கண்டுகிட்டு இருக்க? அது சில விஷயம் யோசிச்சுட்டு இருந்தேன். மீனை கிளீன் பண்ணும்போது இப்படி யோசிச்சுட்டு இருந்தனா கைய கிழிச்சிரும். ஏன் இந்த கம்பெனிக்காரங்க இப்படி இருக்காங்க? பேப்பர்ல ஒரு லக்கி டிரா போட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. மறுபடியும் அந்த மாதிரி ஆட போட்டா நல்லா இருக்கும். அதெல்லாம் நிறுத்திருப்பான்டா. ஏன்னா ஊர்ல இருக்கிற குப்பையெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு நீ ஒருத்தன் தாண்டா அங்க அனுப்பிக்கிட்டு இருக்க. ஏதோ கொஞ்ச நாளா இப்பதாண்டா மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அப்புதானே அங்க குலைச்சிட்டு இருக்கான். ஆமா, அந்த அம்மாவை இவன் விட மாட்டான். ஏற்கனவே நம்மள காலி பண்ண சொல்றாங்க. இந்த மாதிரி பண்ணா வீட்டை விட்டே வெளியே அனுப்பிடுவாங்க. நீ பயப்படாதடா. அவங்கள எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீ வேணா பாத்துக்க. நம்ம நாயோட தொல்லை தாங்காம அவங்க தான் இந்த வீட்டை விட்டு போறாங்க. ஏன் சட்டு உன்ன நான் இன்னைக்கு ஒரு வழி பண்றேன். டேய் அப்பு, அவளை விடாத புடி.
டேய் ஐயோ என் பேண்ட்டும் போச்சே. எடா பொறுக்கி அப்பு நாயே நில்றா நில்றா. இப்ப சந்தோஷமா? முதல்ல ஷர்ட் மட்டும் தான் போச்சு, இப்ப பேண்ட்டும் போகுது. ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. ஐயோ வந்து ஒரு வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள 2 ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுச்சுங்களா? பார்த்தேல்ல பொம்பளை பின்னாடி மோப்பம் பிடிச்சிட்டு போறத. அதுக்கும் கண்டிப்பா ஒரு அதிர்ஷ்டம் வேணும். டேய் நீ என்னதானே நாசூக்கா சொல்ற? அந்த வயசுல நான் இந்த மாதிரி போய் ஒரு கல்யாணம் பண்ணியிருந்தா உன் வயசுல எனக்கு ஒரு பையன் இருந்திருப்பான். பண்ண கூடாதுன்னு இல்ல, பெரிய அக்காவை கல்யாணம் பண்ணி அனுப்பினப்போ 2வது அக்கா இருந்தாங்க. அவங்கள கல்யாணம் பண்ணும்போது இன்னொரு தங்கச்சி இருந்தா. அப்படி ஒவ்வொருத்தரையா கட்டி அனுப்புறதுக்குள்ள மூத்தவளுக்கு ஒரு பொண்ணு பிறந்துருச்சு. அன்னைக்கு வீட்ல இருந்து இறங்கின வேண்டாம் நானு. போஸ்ட். ஒரு டெலிகிராம் வந்திருக்கு. குமாரண்ணனுக்கா இருக்கும். குமாரண்ணா? இல்ல இது உனக்கு தான். எனக்கா? இங்க ஒரு கையெழுத்து போடு. இங்க. இது என்ன மீன் வாசனை க்ளீன் அடிக்குது? பண்ணிட்டு இருந்தேன். நாத்தம். குமாரண்ணா அடிச்சிருச்சு. கடவுளே, போஸ்ட்மேன் அவனை அடிச்சிட்டானோ? என்னடா என்னாச்சு? குமாரண்ணா. யாரா செத்தது? அப்பாவா அம்மாவா? வருத்தப்படாதடா, சாவையெல்லாம் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதுடா. அதெல்லாம் இல்ல குமாரண்ணா. பின்ன என்னடா? நீலிமா வாஷிங் பவுடர் கம்பெனி இருக்குல்ல, அவன் உனக்கு எதிரா கேஸ் போட்டானா? ஐயோ, அதெல்லாம் இல்ல. அப்புறம் அந்த லக்கி கான்டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் எனக்கு அடிச்சிருச்சு. இவ்வளவுதானா? இதுக்கா இந்த கத்து கத்துன? நில்லுங்க, என்ன பிரைஸ்னு கேட்டீங்கன்னா நீங்க அதிர்ச்சி ஆயிடுவீங்க. அப்படியா? அப்படின்னா சொல்லு, நான் பிரமிக்கிறேன். ஒரு புத்தம் புது காரு. நீ எங்க இருந்துடா இந்த கனவு கண்ட? என்னடா உனக்கு பைத்தியம் பிடிச்சா? பைத்தியம் உங்களுக்கு தான். இது கொஞ்சம் பாருங்க. இதெல்லாம் எனக்கு ஒண்ணு புரியாது. அதுக்கு ஸ்கூல்ல படிக்கணும். அது இல்லடா, 3-4 காலி பாக்கெட் அனுப்பிச்சா யாராவது கார் அனுப்புவாங்களா? ஏய், நான் இதெல்லாம் நம்பவே மாட்டேன்ப்பா. நீங்க இதை நம்பவே வேண்டாம். மாலதி, நீ இத கொஞ்சம் படி. 7000 பேர் அனுப்பியிருக்காங்க, அதுல நான் தான் வின் பண்ணிருக்கேன். அப்போ நிஜமா கார் கிடைக்குமா? கிடைச்சிருச்சு குமாரண்ணா. அப்படின்னா வா. அப்போ நமக்கு ஒரு கார் கிடைச்சிருச்சு. நமக்கு கிடையாது குமாரண்ணா. அப்புறம் யாருக்கு? எனக்கு. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. கொஞ்சம் வழிவிடுங்க. அவன் எனக்கு ரொம்ப நெருங்கின ஃப்ரெண்டு. நான் எப்பவுமே நீலிமா வாஷிங் பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன். क्या हिंदी में बोलो. हम यूज ओनली நீலிமா. अच्छा, ஐயோ, அச்சா வாஷிங் பவுடர்லாம் யூஸ் பண்றது இல்ல, சிறுபயிரோட பொடி அது. ये क्या है? फायर பொடி. நானும் கூட போறேன். வணக்கம். நமஸ்காரம். வரலாம் வரலாம். அப்படியே மெதுவா வா. வா வா. அப்படியே வா. வா வா வா. ரைட் ரைட் ரைட். அப்படியே வலது பக்கம். அதேதான். வா மெதுவா மெதுவா. டேய் 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 நிறுத்துறா. டேய் டேய், நான் இன்னும் ஏறல. அட பாவி, இப்படி அம்போடு விட்டுட்டு போயிட்டானே. ஹலோ, அங்க என்ன நிக்குதுன்னு பாருங்க. அது ஒரு காரு, அதனால என்ன? அங்க சொல்லல, இங்க. வெறும் கார் கிடையாது, நம்ம காரு. நம்மளோட காரா? ஆமா, ஃபர்ஸ்ட் பிரைஸுக்கு இந்த காரை கொடுத்திருக்காங்க. என்ன சொல்றீங்க நீங்க? அன்னைக்கு நீங்க ஒரு காலி கவர் எனக்கு கொடுத்தீங்கல்ல, அத அனுப்புனதுனால கிடைச்ச பிரைஸ் இது. அப்ப இது நம்ம கார் தானே, அதனால நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஏறணும். வாங்க ப்ளீஸ். வெரி சாரி, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், நீங்க போலாம். எங்க போகணும்னு சொல்லுங்க, நான் விடுறேன். வேண்டான்னு சொல்றேன்ல. ஐயோ, அப்படி சொல்லாதீங்க. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் கூட கார்ல ஏத்தாம நான் நேரா இங்க தான் வரேன். நீங்க இதுல ஏறுவீங்கன்னு தான். ப்ளீஸ். அது நடக்காது. நடக்க வேண்டாம், நீங்க அதுல ஏறி உட்கார்ந்தா போதும். பரவாயில்லடி, நீ வா. தேங்க்யூ. என் செல்லம். ஏறுங்க. என்னங்க? நீங்க வரலையா? அத இல்லன்னு சொல்லிட்டோம்ல, அப்படியே பின்னாடி வரீங்க. அது சரி. நீ வருவ, நீயே வந்து இந்த கார்ல ஏறுவ. சார். போன். ஹலோ. ஹலோ, மாயா இருக்காங்களா? நான் தான். சொல்லுங்க. நான் என் பேரு மகாலட்சுமி. உங்க ஃப்ரெண்டு உஷாவுக்கு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு உடனே வாங்க. எங்க? எந்த ஹாஸ்பிட்டல்ல?
டி நகர் பக்கத்துல ஒரு ஆஸ்பத்திரி. ஒருவேளை பிளட் தேவைப்படலாம். ஆ, நான் உடனே வரேன். அப்ப சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அவ இப்ப வருவா, வண்டியை கூப்பிடுவா. நீங்க யாரும் போக கூடாது. அவங்க ஆட்டோ பிடிச்சா உங்களுக்கு என்ன? ஐயோ, அவ என் ஒய்ஃபியா. காலையில வீட்ல இருந்து வரும்போதே சண்டை போட்டு தான் வந்தா. என் கார்ல ஏற மாட்டேன்ட்டா. நாங்க சமாதானம் ஆகணும்ல, அதுக்கு வர்ற சவாரியே வேணான்னா காசுக்கு என்ன பண்றது? அந்த சவாரிக்கான பணத்தை நான் கொடுத்துறேன். இந்தா, நீ சென்ட்ரலுக்கு போ. அது போதுமே. நீ ஏர்போர்ட்டுக்கு போ. நான் செங்கல்பட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அங்க எதுக்கு? அங்கதான் என் வீடு இருக்கு. ஆ. போனா சாப்பிட்டு வந்துருவேன். ஆ. இது போறா சார், 2 ரூபாய் சேர்த்து கொடுங்க. வெயிட்டிங் சார்ஜ். எங்க அப்பா. அதோ அவ வந்துட்டு இருக்கா. நான் சொன்ன மாதிரியே பண்ணுங்க. ஓகே ஓகே. ஆட்டோ. ச்சே, சீக்கிரமா போகணும். ஜெனரல் ஹாஸ்பிட்டல். ஓகே. என்னங்க எங்க நிக்கிறீங்க? எங்கேயோ அர்ஜென்ட்டா போற மாதிரி தெரியுது. ப்ளீஸ் என்ன கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்ல விடுறீங்களா? ஐயோ, என்னாச்சு? நான் சீக்கிரமா போகணும். எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்? ஜெனரல் ஹாஸ்பிட்டல். வேகமா ஏறுங்க ப்ளீஸ். ஏசி இருக்கு. கிளாஸ் ஏத்துங்க, நல்லா கூலிங் வரும். பாட்டு வைக்கவா? ஆ? நல்ல நல்ல பாட்டு இருக்கு, நம்ம கேக்கலாம். வேண்டாம், சீக்கிரமா போங்க. என்ன இது? நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். பரவாயில்ல விடுங்க. நம்ம 2 பேரும் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு நல்லா காத்து வாங்கிட்டு போலாம் வாங்க. என் ஃப்ரெண்ட் சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. டோன்ட் வரி. ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போறதால உங்க ஃப்ரெண்டுக்கு ஒண்ணும் ஆயிட போறது இல்ல. கம் ஆன். ப்ளீஸ் நான் சொல்றத கேளுங்க. அதுக்கு முன்னாடி நான் சொல்றத நீங்க கேளுங்க. உங்க ஃப்ரெண்டுக்கு எந்த ஆக்சிடென்ட்டும் ஆகல. ஆமா, ஃபோன் பண்ணது நான் தான். இந்த கார்ல ஏற மாட்டேன்னு ரொம்ப அடம் பிடிச்சிங்கல்ல, அதனால தான் நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணேன். சரி, கோவப்படாம வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க. என்ன வேணும்? வெனிலா, ஸ்ட்ராபெரி, பிஸ்தா? யூ சீட். என்ன யாருன்னு நினைச்ச? என்கிட்ட நீ தேவையில்லாம போய் சொல்லிருக்க. நீங்க இந்த மாதிரி கோவப்படுவீங்கன்னு தெரிஞ்சதா நான் வண்டி ஐஸ்கிரீம் கடைக்கிட்ட விட்டுருக்கேன். உன்கிட்ட இப்படி எல்லாம் பேசினா ஆகாது. இனி இதால தான் ஐயா, பேசணும். உனக்கு என்னாச்சு? யாராவது செருப்பால பேசுவாங்களா? இத கால்ல தான் போடுவாங்க. நான் யாருன்னு உனக்கு புரிய வைக்கிறேன். ம். ஐயய்ய, ச்சே. பாவம். ஏண்டி சும்மா சிரிக்கிற? அம்மா, விஷயம் தெரியுமாம்மா? இவரு கார் வரும்னு எவ்ளோ பிஹு பண்ணாரு. கார் வந்தோடனே இவர் அப்படியே ஆஃப் ஆயிட்டாரு. என்னடி சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியலையே. காரு கிடைச்சோடனே இந்த அண்ணா உள்ள ஏத்தாம அவன் பாட்டு ஓட்டிட்டு போயிட்டானா. நல்லதா போச்சு. அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. கார்ல ஏறி இந்த மாதிரி ஊர் சுத்தணும்னா அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும். இவனுக்கெல்லாம் அது கிடையவே கிடையாது. கிழவி, வயசுல பெரியவங்கன்னு கூட பார்க்க மாட்டேன். நீ என்னடா பண்ணுவ? அம்மா, இங்க பாரு, இந்த பிசாச கூட்டு உள்ள போ. என்ன சொன்ன? அம்மாவை கூப்பிட்டுட்டு உள்ள போன்னு சொல்றாரு. வாமா. டேய், இன்னைக்கு இல்ல, நீ ஒரு நாள் கூட அந்த கார்ல ஏற போறதே இல்ல. அது என் பொண்ணோட காரு. அது உன் ஜாதகத்திலேயே இருக்குமா? உன்னை கல்யாணம் பண்றவனுக்கு கார் இருக்குமா? ஹோ, இந்த கிழவியோட ஆசைய பாரு. எதுவும் பேசக்கூடாது. நீங்க இப்படி பண்ணுவீங்க நான் நினைச்சு கூட பார்க்கல. வண்டி ஓட்ட ஆரம்பிச்சப்போ பிரேக் போயிருச்சு. அதை சரி பண்ணிட்டு வந்து பார்த்தா ஆளையும் காணோம். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? எனக்காக அங்க ஒரு நிமிஷம் கூட நிக்க மாட்டீங்கல்ல?
நம்ம 2 பேரும் எவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப் சொல்லுங்க சொல்லுங்க. டேய் அது மகாதேவா. சொல்லாதீங்க, நான் எதையும் கேட்கல. உங்க கூடவே ஒன்னா இருந்து நீங்க போட்ட சாப்பாட்டை நம்ம ஒன்னா சாப்பிட்டு ஒரு தம்பி மாதிரி இருக்கிற என்ன இந்த மாதிரி நினைச்சிட்டீங்கல்ல, வேண்டாம் இப்படியே விட்டுருங்க. மகாதேவா போட்டுண்டா, நீ மனசால என்ன கூட்டிட்டு போலன்னு நினைச்சேன். போட்டும், வா நம்ம ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வரலாம். இனிமே இப்படி பண்ணுவீங்களா? இல்ல, எப்பவும் இல்ல. சரி, வண்டியில இருங்க. வாடி, நம்மளும் சேர்ந்து ஒரு ரவுண்ட் அடிப்போம். ஐயா வந்துட்டாங்க பாரு ரவுண்ட் அடிக்க. அந்த வைக்க போற போய் சுத்தி சுத்தி வாங்க. போ கிளவி, நீ வண்டி விடுறா. இனி நிறுத்து, நான் ஓட்டுறேன். உங்களுக்கு ஓட்ட தெரியுமா? ஓட்டி பழகிக்கிறேன். ஓட்டி கத்துக்கலாம் வேண்டாம், கத்துக்கிட்டு அப்புறம் வண்டி ஓடுங்க. முதல்ல லைசென்ஸ் எடுக்கிற வழியை பாருங்க. லைசென்ஸ் உனக்கும் இல்ல? நான் வாங்கிடுவேன். அப்படி சும்மாலாம் லைசென்ஸ் தர மாட்டாங்க. முதல்ல 8 போடணும். என்னது? காரை ஓட்டிக்கிட்டே 8 போட்டு காட்டணும். அட அவ்வளவுதானா? 8 போட சிரமமா இருந்தா நான் 2 4 போட்டு காட்டுறேன். மெதுவே, ஏன் இவ்வளவு ஸ்பீடா போற? நாம சைக்கிள் மிதிச்சிட்டு இந்த ரோட்ல போகும்போது போற எல்லா பைக்கும் காரும் நம்மள முந்திட்டு வேகமா தானே போனாங்க. அதனால இப்ப நான் ஸ்பீடா தான் ஓட்டுவேன். நகரவே மாட்டேங்கிறான். விடாமாடி. யார்டா அது? என்னடா நினைச்சிட்டு இருக்க? வேணும்னுக்கே வீட்டு முன்னாடி வந்து நின்னு ஹார்ன் அடிச்சிட்டு இருக்க? கீருக்கு பையன். லாரிய நகதுடா புண்ணாக்கு. நான் யாருன்னு தெரியுமாடா உனக்கு? நீ யாரா இருந்தா எனக்கு என்னடா பண்ணாட? அப்படியா? வந்து யாருன்னு காட்டுறேன் இருடா. எல்லாரும் முன்னாடி மானம் போதா உனக்கு? ஐயோ அம்மா, பின்னாடி போடா. ஓஹோ, அப்ப நம்பர் இல்ல. என்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறேன்னு பாக்குறேன். ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளுங்களே. வண்டி நிறுத்துடா, வண்டியை திருப்படி. டேய் வண்டி நிறுத்துறா, இல்லனா மாட்டிக்குவோம். போலீஸ்காரனை தான் நீ இடிச்சிருக்க. அதனாலதான் நிறுத்தாம ஓட்டுறேன். நிறுத்தினா நம்ம கதையை முடிச்சிருவாங்க. அந்த காரை ஃபாலோ பண்ணு. சரி போகட்டும். 23 ஹவர்ஸ்ல நான் அந்த வண்டியை பிடிக்கல. நான் ஒரு போலீஸ்காரனே இல்ல. நான் கிளம்பட்டுமா சார்? நானும் கூட வரட்டுமா? சிப்பா, ஆளை பாரு. டே விக்ரம், அவர் இன்னும் வரலையே சார். இந்த ஆள் எங்க போய் தொலைஞ்சான்? இதோ வந்துட்டார் சார். இது போலீஸ் ஸ்டேஷனா திங்கிற ஓட்டலா? நினைச்சப்பெல்லாம் வந்துட்டு போறதுக்கு. ஐயோ சார், வீட்ல இருந்து வேகமாவே கிளம்பிட்டேன். ஒரு மாருதிக்கார வந்து இடிச்சிட்டு போயிட்டான். ஐயோ, கால் எதுவும் உடைஞ்சிருச்சா? ஒடியல, சதை இல்லாதனால தப்பிச்சிட்டேன். காரோட நம்பர் நோட் பண்ணியா? நம்பர் இல்லாத காரு சார், ஒரு ஃபாரின் கார். இப்பதானே அது மாருதி காருன்னு சொன்ன? அதான் சார், ஆனா நம்பர் பிளேட்ல ஃபாரின் எழுதி இருந்துச்சு. ஐயோ முட்டாளே, அது ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். சார், உங்களை திட்டினது கூட ஒரு நம்பர் இல்லாத கார்ல வந்தவங்க தானே? ஆமா, ஒரு நம்பர் இல்லாத கார்ல எவனோ 2 கில்லாடிங்க விளையாட்டு காட்டிட்டு இருக்காங்க. அவங்கள உடனே பிடிக்கணும். ஹரியப். கரியுப்பா? கரியுப்பு இல்லடா, ஹரியப். கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பியா. கமான். இருங்க. ஸ்கூட்டர் யார் அங்க நிறுத்தினது? எடுங்க. ஐயோ, இது நம்ம மேனேஜர் வண்டிடா. யார் தான் இருந்தா என்ன? கார் நிக்கிற இடத்துல கார் நிக்கணும், ஸ்கூட்டர் நிக்கிற இடத்துல ஸ்கூட்டர் நிக்கணும். கார் நிக்கிற இடத்துல ஸ்கூட்டர் நிக்க கூடாது. அத நகத்துறா. என்னது? சாரி, நான் டக்குன்னு வண்டி ஓனர் மாதிரி ஃபீல் பண்ணிட்டேன். நகத்துன. குட் மார்னிங். ஆஹா, என்ன சார் ஜாயின் பண்ணிட்டீங்களா? இன்னும் இல்லையே, ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் ஜாயின் பண்ண போறேன். நாளைக்கு கோயிலுக்கு போய் ஒரு பூஜை பண்ணணும். அது முடிஞ்ச உடனே நானும் குமாரண்ணாவும் கன்னியாகுமரி வரைக்கும் போகணும் கார்ல. லாங் ட்ரிப்புக்கு வண்டி ரொம்ப நல்லா இருக்கும். முதல்ல ஃபர்ஸ்ட் கியர் போடணும், அப்புறம் செகண்ட் கியர், தேர்ட் கியர், ஃபோர்த் கியர். ஆமா ஆமா ஆமா. போயா. அப்புறம் ரேடியேட்டர் இருக்கிறதுனால 100ல போனா கூட எந்த பிரச்சனையும் இல்ல. குழியில விட்டா கூட எதுவும் தெரியாது. காரணம் இந்த காரோட லோவராம இருக்கிறது மேலதான். காலையில எழுந்திருச்சு தண்ணி ஊத்த வேண்டாம், ஆயில் ஊத்த வேண்டாம். இது ஜப்பான் டெக்னாலஜி கார் இல்ல. சாரி, பேசுனதுல நேரம் போனதே தெரியல. நான் மேனேஜரை பார்த்துட்டு வந்துடுறேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். எப்படி இருந்தாலும் பெரிய ஆள் ஆயிட்டப்பா நீ. எப்படி இருக்கு புது காரு? சூப்பரா இருக்கேன். அத சொல்லதான் நான் இங்க வந்தேன்.
சார் நீங்க அந்த பழைய ஸ்கூட்டரை வித்துட்டு புது வண்டி வாங்கலாம்ல? லிட்டருக்கு 20 கிலோமீட்டர் மைலேஜ், எல்லா பார்ட்ஸுக்கும் 1 இயர் கேரண்டி, சீட் பெல்ட் இருக்கு, ஸ்டீரியோ இருக்கு. சுருக்கமா சொன்னா ஒரு ஏசி சூட்ல இருக்கிற எஃபெக்ட். இந்த டெல்கோவை பத்தி சொல்லவே வேண்டாம். என்ன டெல்கோ? என்ன டோல்கோ? போய் வேலைய பாரு. ஐயோ சார், நான் வேலை பார்க்க வரல, லீவ் எடுக்க தான் வந்தேன். இன்னும் 2 நாள் லீவ் இருக்குல்ல. உண்மை சொல்லணும்னா புது வண்டி ஓட்டி இன்னும் எனக்கு ஆசை தீரல. 2 நாள் தான் லீவு, முடிஞ்சது வேலைக்கு வந்துடணும். ஓகே சார், தேங்க்யூ. ஸ்டாப். என்னாச்சு சார்? கிடைச்சிருச்சு. அங்க பாரியா, நம்பர் இல்லாத காரு, அதே கலரு, அதே மாடல். கமான். டேய் ஏய், ஏய், டேய் நிறுத்துடா, நிறுத்துடா. ஏய். ச்சே, அவன் தப்பிச்சிட்டான். கமான் கமான். போய் ஜீப் எடுத்துடா முட்டாள். ச்சே. என்ன சார், என் நம்பர் பிளேட் என்னாச்சு? ஜேம்ஸ் பாண்ட் 007. அது எப்ப வரும்? வண்டியை கொண்டு வந்து வேலை. வண்டி இங்கதான் இருக்கு, நம்பர் பிளேட் மாட்டுங்க. அதுக்குள்ள நாங்க போய் மசால் தோசை சாப்பிட்டு வரோம். நீங்க நம்பர் பிளேட்டை மாட்டி வைங்க. டேய் தம்பி, என்னன்னா அந்த நம்பர் பிளேட் எடுத்து சவப்போட்டில மாட்டி விடு. உசலாம்பட்டி பெண்குட்டி முத்து பேச்சு ஓ உசரம் பார்த்து எங் மூச்சு போச்சு. ஆ, 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 ஆ. பசி அடங்கவே இல்லப்பா. எத்தனை தோசை சாப்பிட்டாலும் உங்களுக்கு பசி அடங்காது. இப்போ வரைக்கும் நம்பர் பிளேட் போடல சார். என்ன சார் இது, நம்பர் பிளேட் போடவே இல்லையே? போடலையா? டேய் தம்பி, எஸ் நம்பர் பிளேட் போடுன்னு சொன்னா இல்லையா? அதை நான் எப்பயோ மாட்டிட்டேனே. போட்டியா? ஆ, எங்கடா போட்டிருக்க பாரு. அதை நான் இப்பதானே மாட்டினேன். பொய் சொல்றியா? எப்ப பார்த்தாலும் பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறது. அட, அவன் கூட சேர்ந்து நீங்களும் விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. ஒழுங்கா நம்பர் பிளேட்டை போடுங்க. அதுக்குள்ள நாங்க இன்னொரு 3 மசால் தோசை சாப்பிட்டு வரோம். அதுக்குள்ள இந்த வேலையை முடிச்சு வை. வா வா. சாப்பிட்டது பத்தலன்னா நம்ம ஆளுக்கு ஒரு தயிர் வடை சாப்பிடலாம். தயிர் வடை இல்ல, இந்த வடை சாப்பிடலாம். ஐயோ, பாத்தீங்களா, நிதானமா பேசினா யாரும் கேட்க மாட்டாங்க. சரி வாங்க போலாம். இந்த நம்பர் எவ்வளவு கெத்தா இருக்கு பாத்தீங்களா? ஆமா ஆமா. நைன் 9:30 பஸ் போயிடுச்சா? இல்ல போல. ஐயோ, யாரும்மா அது? எனக்கு தெரியல. காலையிலே போதைய போட்டு வண்டியை ஓட்ட வேண்டியது நாதாரி பையல. நான் உங்களை பிடிக்கலன்னா அந்த வண்டி கண்டிப்பா உங்க மேல அடிச்சிருக்கோம். இதோ திரும்ப வரேன் பாருங்க. ராஜா கைய வச்சா வாங்க நிறுத்தி அவனை என்னன்னு கேட்போம். அது ராங்கா போனதில்லை. என்ன இங்க இவ்வளவு கூட்டம்? ஏதாவது பிரச்சனையா? வணக்கம் வணக்கம். ஐயோ, என்னது இது? என்ன ஆச்சு? உன்னை இடிக்க வந்துட்டு நடிக்கிறியாப்போ? எதுக்குடா இந்த பொண்ணு மேல சகதி அடிச்சு விட்ட? சகதியா? யாரு?
உங்களுக்கு தெரியாதுல்ல? எனக்கு எதுவும் தெரியாது. வேணும்னா நான் வீட்ல விடுறேன். ஓஹோ, அப்ப அதுக்காக தான் நீ பிளான் பண்ணி வந்திருக்கியா? ஐயோ, ஏன் இப்படி பேசுறீங்க? நான் ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சுதான் வந்தேன். நிறுத்துறா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப நியாயப்படுத்த பாக்குறியா? அப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி? இவனெல்லாம் பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைக்கணும். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. என்னம்மா தூக்கி இவன் மேல ஊத்து, அப்பதான் இவனுக்கெல்லாம் புத்தி வர. இங்க பாரு, நான் யாருன்னு உனக்கு தெரியாது. உடனே காரை ஏத்தி கொல்ல போறேன். என்ன ஆபீஸ் இல்லையா? ஐயோ, என்னம்மா இது? என்னாச்சு? உனக்கு ஒரு ஆளு வந்தால, அந்த சோப்புடிக்காரன், அவன் செஞ்ச வேலை. மாயா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஃபோன் வந்துச்சு. உன் உயிர் இன்னும் ஆபத்தில் தான் இருக்கு, ஜாக்கிரதையா இருக்கணும்னு. யாரு என்னன்னு கேக்குறதுக்குள்ள ஃபோன் கட் ஆயிடுச்சு. அவன் தானே எனக்கு தெரியும். இல்ல, எனக்கு அப்படி தோணல. பின்ன வேற யாரு? அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல நீங்க அட்மிட் ஆயிருக்கீங்கன்னு அவன் தானே ஃபோன் பண்ணா? இடியட். அப்ப இது சும்மா விடக்கூடாது. வா, போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அத சாக்க வச்சு என் பின்னாடியே வருவான். என்ன கேக்குறதுக்கு யாரும் இல்லன்னு இப்படி பண்றான். எல்லாத்தையும் சகிச்சுதான் போகணும். என்ன இருந்தாலும் அந்த பொண்ணை நீ அப்படி திட்டினது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அப்ப நான் என்ன பண்ணணும்? செவிலியே 2 அரைஞ்சிருக்கணும் இல்லையா? பின்ன இனிமே நான் அப்படிதான் பண்ணுவேன். ஒரு 200 ரூபா இருந்தா கொடுங்க. அதுக்கு எதுக்கு காசு? பெட்ரோல் போடதான். காலையில தானே 2 லிட்டர் போட்ட, மறுபடியும் எதுக்கு திரும்ப அடிக்கணுங்க? காலையில தானே ஒரு சட்டி சோறு தின்னீங்க. இப்ப மறுபடியும் ஏன் உங்களுக்கு பசிக்குது? சம்பளம் பூரா இப்படி செலவாச்சுன்னா? செலவாகல, எல்லாம் உங்க வயித்துல தான் போச்சு. என் பர்ஸ் காலியானா தானே உங்க பர்ஸ் ஓபன் ஆகும். பணத்தை எடுங்க. ஹலோ சார். என்னப்பா, கார் கிடைச்சதும் 2 பேரும் 2 நாள் ஆபீஸ் இல்ல பக்கமே சார், காணோம். 2 நாள்ல வந்துரும் சார். என்னப்பா சொல்ற? இன்னையோட லீவ் முடியுதுல்ல? நீங்க சைன் பண்ணா மறுபடியும் எனக்கு லீவ் கிடைக்கணும். அதெல்லாம் முடியாதுப்பா. ஏற்கனவே ஏகப்பட்ட ஒர்க் பெண்டிங்ல இருக்கு. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார். டெய்லி இந்த கையில தானே நீங்க 100 கையெழுத்துக்கு மேல போடுறீங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு கையெழுத்து. இந்த கையால எங்க சைன் பண்ணணும், எங்க சைன் பண்ண கூடாதுன்னு இங்க பாரு, நான் தான் முடிவு பண்ணுவேன். சைன் பண்றதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். முதல்ல வந்து வேலையை பாரு. எனக்கு கார் கிடைச்ச பொறாம அந்த ஆளுக்கு. ஆளை பாரு, கருவாடு மாதிரி ஒரு ஸ்கூட்டரை வச்சுக்கிட்டு. முதலாளி, நேத்து பெட்ரோல் அடிச்சிட்டு காசு தராம போனானே, அவன் வந்திருக்கான். டேய் மணி, சிவா, வாங்கடா. அங்க என்ன பாத்துக்கிட்டு கொடுங்க இப்படி. இவன் தானே? ஏய், என்ன பிரச்சனை? என்ன கையிடுங்க. நேத்து வந்து நீ தானே ஃபுல் டேங்க் பெட்ரோல் அடிச்ச? அப்படின்னா அது நாங்க இல்ல. வாழ்க்கையில இது வரைக்கும் நான் டேங்க ஃபுல் பண்ணதே இல்ல. காசு கொடுக்காம தப்பிச்சிடலான்னு பாக்குறியாடா? திருட்டு பையல. எதுக்கு அடிக்கிறீங்க? நம்புங்க. விடுங்கயா. ஐயோ, என் வாட்ச் போச்சு. விடுங்கயா. சொல்லிட்டீங்கயா. எதுக்கு அடிக்கிறீங்க? இதே மாதிரி தான் கலந்து வந்துடுறான். வேண்டாம். ஐயோ, காசு. அது எதுக்கு? கூட்டாளிங்க. போடுங்க. போடு. போடா. விடாதீங்க அவனை. போடா. சீக்கிரம் எடு. ஏய், இருடா. அதெல்லாம் பரவாயில்ல, நாளைக்கு பாத்துக்கலாம். சரிடி, நாளைக்கு பார்க்கலாம்.
என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. சார் இதை முழுசா கழட்டி பார்த்தா தான் என்னன்னு தெரியும். ஒர்க் ஷாப் எடுத்துட்டு போகணும் சார். அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல, ஏதாவது ரெடி பண்ணி கொடு. ஆகாது சார். ஐயோ. எங்க ஆபீஸ்ல வேலை பார்க்கறவருடைய கார் வருது, நீ இதை ஒர்க் ஷாப்புக்கு எடுத்துட்டு போ. ஏண்டா மகாதேவா, நல்ல ஸ்பீடா தாண்டா ஓட்டுற. பயமுறுத்துறியா? அதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் இல்லடா நானு, தெரிஞ்சுக்கோ. ஐயோ கை போச்சு அப்பா. வந்துட்டீங்களா? சார் என்ன பார்க்கணும்னு சொன்னீங்களா? பாக்குறதுக்கு இல்ல, காட்டுறதுக்கு. இதுதானே நீங்க சொன்ன கார்? ஆமா சார். கம் ஆன். நீங்க சொன்ன ஆள் இவனா? ஆமா சார், இதே ஆளுதான். அடியே, அப்ப இதெல்லாம் உன் வேலை தானா? என் மேல பொய் கேஸ் போடுறியா? நான் வெளியே வந்து அதுக்கப்புறம் உன்னை கும்மிய வச்சு கும்பிடும் போல இருக்க, நீ முதல்ல குனிடா. சார், இவள நம்பாதீங்க, இது பொய் கேஸ். இவ ஏமாத்துக்காரி. குனிடாங்கற. டேய், உனக்கு என் சக்தியை பத்தி தெரியாது. சரி சரி, உனக்கு இப்பவே கை வலிக்க போகுது. இப்ப ஆரம்பி. குனிய வச்சு குத்துறதுல என்னன்னு அவனுக்கு காட்டு. கிச்சு கிச்சு பண்ணாதீங்க சார். போது நிறுத்தியா, அப்புறம் உன் கையில அடிபட்டு செத்து கொலை கேஸ் ஆயிட போகுது. யாரும் அவனுக்கு கார் ஓட்ட சொல்லி? நானே கத்துக்கிட்டேன். அப்ப ஓட்டி காட்டு. அங்க எங்க போற? இங்க நின்னு ஓட்டி காட்டுறா. அதுக்கு கார் வேணும்ல. இங்க கார் இருக்குன்னு நினைச்சிட்டு ஓட்டுறா. ஏய், உட்காந்து ஸ்டார்ட் பண்ணு. டோர சாத்துறா. ஓட்டு. ஐயோ, நல்ல மழை பெய்யுது இல்ல? அப்படியா? வைப்பர் போடுறா. அங்க வளர்த்தியா ஒரு பொண்ணு நிக்குது. வாய பாக்காதடா ராஸ்கல். கிளாஸ் ஏத்து. ஓட்டு ஓட்டு, ஸ்பீடா ஓட்டு, ஸ்பீடா ஓட்டு. ஸ்பீடு பத்தல, இன்னும் ஸ்பீடு. ஏய், ஏன்டா வண்டி நிறுத்தி? நாய் குறுக்கு வந்துருச்சு. போதும் போதும், இறங்கு. இனி எதுக்கும் நீங்க பயப்பட வேணாம். இனி யாரையும் இடிக்க வரமாட்டான். நல்லா கார் ஓட்ட கத்துக்கிட்டலடா? ஆமா. பொம்பளை பசங்களை இனி தொந்தரவு பண்ணுவியா? இல்ல. என்னோட சட்டை. நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன், வரட்டுமா? ஐயோ அம்மா, ரொம்ப வலிக்குதே. உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி, பிசாசு பேய். டேய், எப்படா உனக்கு செல்போன் கிடைச்சது? இது ஒன்னும் செல்போன் கிடையாது, என் காதுக்கு கிடைச்ச நல்ல அடி. ஐயோ. குட் மார்னிங். நீங்க வந்த உடனே மேனேஜரை பார்க்கணும்னு சொல்லிருக்காரு. அப்படியா? லீவு விஷயமா தான் இருக்கும். கிருஷ்ணா. குட் மார்னிங் சார். வெரி பேட் மார்னிங். KL 7007 அதானே உன் வண்டியோட நம்பரு? அதேதான் சார். கலரு சிகப்பு தானே? ஆமா. கன்ஃபார்ம் தானே? கன்ஃபார்ம் சார். டவுட் எதுவும் இல்லையே? இல்ல சார். Then you are dismissed. ஐயோ, எதுக்கு சார்? இந்த கையால உனக்கு சைன் பண்ண மாட்டேன்னு சொன்னதுக்கு இந்த கையால என்ன சாப்பிட விடாம ஒடிச்சிட்டியேடா நம்பிக்கை துரோகி. சார், நீங்க என்ன சொல்றீங்க? எதுவும் பேசாத. என்ன பழி வாங்கிட்டேல்ல, நியாயப்படி உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருக்கணும். கெட் அவுட். சார், சத்தியமா நான் இதை செய்யல சார். ஏதோ தப்பா இருக்கு. உன்னை நான் வெளியே போன்னு சொன்னேன் சார். இந்த வேலை இல்லைன்னா நான் வாழ்க்கையை ஓட்ட முடியாது சார். அதான் உங்ககிட்ட ஒரு கார் இருக்கு, அதை வச்சு ஏதாவது 2ஆம் நம்பர் பிசினஸ் பண்ணி பொழைச்சுக்கோ. சார் ப்ளீஸ். ஐ சே யூ கெட் அவுட். என்னாச்சு? ஏன் முகம் வாடி? என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. எதுக்கு? நான் கார் மோதி அவர் கையை உடைச்சனா. அது எப்ப நீ இடிச்ச? நான் செய்யவே இல்லையே. அப்புறம் இது நல்லா இருக்க. இடிச்சவன் கிடைக்கலன்னா கிடைச்சவனுக்கு அடியா? நீ தைரியமா இரு, நான் போய் கேட்டு வரேன். என்ன சார், மகாதேவன் ஒரு பாவம் சார். அவன் நிரபராதி. உங்க கையை இடிச்சு உடைச்சது வேற யாரோ சார்.
அத எப்படி உறுதியா சொல்ற? நான் எப்பவுமே அவன் கூட தான் கார்ல இருப்பேன். ஓ, எப்பவுமே இருப்பியா? எப்பயுமே இருப்பேன். நிச்சயமா? நிச்சயமா. நீ கூட இருந்திருப்பியோன்னு சந்தேகத்துல தான் இருந்தேன். அதனால தான் இத பெண்டிங்ல வச்சுக்கேன். இப்ப கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இந்த அப்படி என்ன சார் இது? உன்னையும் வேலையை விட்டு தூக்கி இருக்கேன். ஐயோ சார். கெட் அவுட். சார் வெளியே போடா. சார் இத ஒரு சஸ்பென்ஸா மாத்தி கொடுங்க சார். வாய்ப்பே இல்ல. இது நிஜமாவா சார்? நிஜமா தான் சொல்றேன். என்னடா இது? டேய், இத கழுவி வச்சிரு. என்னாச்சு? நீ எதுக்கு வருத்தப்படாத. உனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் நான் கூட இருக்கேன். ஆமாண்டா, அந்த ஆளு என்னையே வெளியே அனுப்பிட்டா. நம்ம 2 பேரும் நீ ஒன்னா சுத்தலாம். என்னமோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குடா. ஹெட்லைட் தானே, அதை நான் சரி பண்ணிட்டேன். அது இல்லடா, இதுல வேற ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. காலி கவர் கொடுத்து ஒரு கார் கிடைச்சப்பவே எனக்கு சந்தேகம் இருந்ததுடா. நம்ம 2 பேரும் தூங்குனதுக்கு அப்புறம் இந்த கார் தானாவே போய் பெட்ரோல் போடுது, ஆளுங்களையும் அதுவே போய் அடிச்சு தூக்குது. முந்தி அமெரிக்காவில இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ராத்திரி ஆனா டிரைவரே இல்லாம கார் தனியாவே வெளியே போய் ஆளுங்களை அடிச்சு கொல்லுமா. அத பத்தி ஒரு படம் கூட வெளியே வந்திருக்கு. நீ கேட்டிருப்ப. படம் பேர் தி கார். அது மாதிரி ஒரு காரா இருக்குமோ இது? அப்படி வச்சு பார்க்கும்போது என்னோட சந்தேகம் என்னன்னா, இந்த காருக்குள்ள ஏதாவது பேய் இருக்குமோ? இல்லன்னா நீ இப்படி யோசிச்சு பாரு. அந்த பெட்ரோல் பங்க்ல இருக்கவங்க தப்பா நினைச்சிருக்கலாம். அந்த பொண்ணு உன்னை சந்தேகப்பட்டு போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருக்கலாம். ஆனா மேனேஜர் கை இப்படி உடைஞ்சிச்சு. குமாரண்ண, நீயே நல்லா யோசிச்சு பாரு. நமக்கு பிடிக்காதவங்களை மட்டும்தான் இந்த கார் போய் இடிக்குது. நம்ம எதுக்கு ஒரு மந்திரவாதி கிட்ட காட்டினா என்ன நீங்க எப்படி பேசுறீங்க? பின்ன எப்படி இதெல்லாம் நடக்குதுங்கிற? கார் மேல பேய் வரணும்னா அது கொல்லி பிசாசா இருக்கணும். செகண்ட் பிரைஸா அந்த ஃப்ரிட்ஜ் கிடைச்சா போதும். இனி நம்ம நிம்மதியா தூங்கலாம். இதுவே ஃப்ரிட்ஜா இருந்தா ராத்திரி நம்ம நிம்மதியா இருந்திருக்க முடியாது. நான் ஒன்னு யோசிச்சேன் குமாரண்ணா. இந்த கார் நம்ம கிட்ட வந்ததுல இருந்து என்னென்னமோ நடக்குது. போச்சுடா போச்சு. நானே அந்த விஷயத்த மறக்கலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதான் ஒரு கதையை எடுத்து விடுறான். மகாதேவா, இத நம்ம கனவுல கண்டா கூட நமக்கு ஆபத்து தான்டா. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நம்ம யாருக்காவது கிடைக்கிற விலைக்கு இந்த காரை வித்தரலாம். இல்லன்னா நம்ம 2 பேரோட வாழ்க்கையும் கெடுத்து குட்டிச்சவராக்கிடுண்டா இந்த காரு. அதுக்கு இப்ப பெருசா என்ன நடந்துருச்சு? அட கடவுளே, இதுவரைக்கும் நடந்தது பத்தாதா உனக்கு? ஒண்ணும் இல்ல குமாரண்ணா. உங்களுக்கு அந்த கீதாவை தெரியுமா? தெரியாம என்ன, சினிமா நடிகை தானே? பகவத்கீதை. நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நடக்க போவதும் நன்மைக்கு. ஆமா, அது சரிதான். பெட்ரோல் பங்க்ல வச்சு உனக்கு நல்ல அடி கிடைச்சது. போலீஸ்காரன்னு அடிச்சு சூப்பாக்கிட்டான். இருந்த ஒரு வேலையும் இல்லாம போனது ரொம்ப நல்ல விஷயம் தான். எதுக்கு இவ்வளவு சந்தேகம்? வாழ்க்கை முழுக்க ஒருத்தனுக்கு டீ காஃபி மட்டும் போட்டு கொடுத்தா போதுமாண்ணா? குமாரண்ணா, எல்லாம் புதுசா நடக்க போகுது. அதனாலதான் இப்படி எல்லாம் நடக்குது. இல்லனா ஒரு தேவதை மாதிரி அந்த பொண்ணு என் வாழ்க்கையில வரதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா குமாரண்ணா? பொண்ணா? எந்த பொண்ணு? மாயா. அவளை நான் காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். உன் மேல பொய் கேஸ் போட்டால அந்த பொண்ணையா? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? புனிதமான காதலோட ஆரம்பம் எப்பவும் அடிதடியில தான் ஆரம்பிக்கும். சினிமால பாத்திருப்பீங்க. முதல்ல அடிதடி, அப்புறம் காதல், மறுபடியும் அடிதடி, மறுபடியும் காதல். சண்டை நடந்து நடந்து அதுக்கப்புறம் பிரியவே முடியாத அளவுக்கு அவ்வளவு நெருக்கமாயிருவோம். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? யாரு? நம்ம காரு. வா. எங்கடா கூப்பிடுற? நீங்க கொஞ்சம் அந்த காரை பாருங்களேன். அவன் நம்ம எதிரி கிடையாது. ஹலோ, நான் உஷா பேசுறேன். இன்னைக்கு நான் வர கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு எமர்ஜென்சி கேஸ் இருக்கு. நீ சாப்பிட்டு தூங்கு. சீக்கிரம் வர மாட்டீங்களா? உங்களுக்காக சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சாரிப்பா, நான் எப்படியாவது சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு அங்க வந்துடுறேன். ஓகே? சரி.
ஏய் ஆள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏறுங்க ஏறுங்க ஏறுங்க. வாங்கம்மா வாங்க வாங்க வாங்க. கோயம்பேடு கோயம்பேடு. வாங்க வாங்க ஏறுங்க ஏறுங்க ஏறுங்க. சார் எங்க சார் போணும்? திருச்சி யார் வரது? அம்மா ஏறுமா கோயம்பேடு தான்மா. திருச்சி வாங்க 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 வாங்க. திருச்சி கோயம்பேடு போகுது கோயம்பேடு போகுது வாங்க. நமக்கார் தான். விழுப்புரம் விழுப்புரம். வாங்க 2 மணி நேரம் தான். போயிடலாம். விழுப்புரம் திருச்சி விழுப்புரம் திருச்சி. இவ்வளவு நேரமா எங்க போனீங்க? திருச்சி. மகாதேவா ஒரு பெரிய பிரச்சனைடா. அட நீங்களா? திருச்சி. வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? இப்ப நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? புது வேலை எதுவும் கிடைக்கல. டாடால இருந்து கூப்பிட்டுருக்காங்க. போலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். டாடா கம்பெனியா? நம்ம டாடா கம்பெனி. சரிம்மா நீ கிளம்பு. டாடா. நீ இங்க வாடா. விழுப்புரம் விழுப்புரம். அந்த பொண்ணு மேல நேத்து கார். எந்த காரு? இந்த கார் தான். வேற எந்த காரு? அவ ரொம்ப சீரியஸா ஆஸ்பத்திரியில இருக்கா. உயிர் பொழைக்க மாட்டான்னு தான் சொல்றாங்க. உன்னை தேடி போலீஸ் 2-3 வாட்டி வீட்டுக்கு வந்தாங்க. உன்னை மட்டும் இல்ல என்னையும் தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம எப்ப அந்த வீட்டுக்குள்ள போனாலும் உடனே தகவல் தரேன்னு அந்த ஹவுஸ் ஓனர் கிளவி போலீஸ்க்கு வாக்கு கொடுத்துருக்கு. இனி இப்ப நம்ம என்ன பண்றது? பெரிய பிரச்சனையில சிக்கிட்டோமே. நம்ம என்ன பாவம் பண்ணோம்னே தெரியல. நம்ம இல்ல நீ மட்டும் தான். உனக்கு தானே இந்த கார் கிடைச்சிருக்கு. இங்க பாரு நான் ஒரு விஷயம் சொல்றேன். சீக்கிரமா இந்த ஊரை விட்டு ஓடிடலாம் வா. ஐயோ அப்ப என் காரு? விழுப்புரம். இந்த காரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டோம். அதெல்லாம் சரியாகாது. நீங்க முதல்ல வண்டியில இருக்க. நமக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். இந்த கார்லயா? நான் வரல. நான் நடந்தே போறேன். விழுப்புரம். சீக்கிரம் இருங்க. சிஸ்டர் ஒரு நிமிஷம். டிஎஸ்பி சார் வந்திருக்காரு. உங்களை பார்க்கணும் சொல்றாரு. ஓகே. நீங்க தான் டாக்டர் உஷாவா? ஆமா உங்களுக்கு சார். மாயாவுக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் எதுவும் இல்ல. நான் அவங்க கூட பேயிங் கெஸ்டா எவ்வளவு நாள் இருக்கேன். ஆச்சு? 6 மாசம் ஆச்சு. மாயாவுக்கு சொந்தம்னு யாராவது? சொந்தக்காரங்களை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது சார். அங்க அப்படி யாரும் வர்றதில்ல. அம்மா எப்பவோ இறந்துட்டாங்க. அப்பா 2 வருஷம் முன்னாடி கல்கட்டால வச்சு அவங்கள கொலை பண்ணாங்க. காரை ஏத்தி கொல்லுவேன்னு பயமுறுத்தினால உங்களுக்கு தெரியுமா? ஆமா, ஒரு வாட்டி சோப்பு பொடி பாக்கெட் வேணும்னு எங்க வீட்டுக்கு வந்திருந்தாரு. அவனை பார்த்தா அடையாளம் காட்ட முடியுமா? ஓகே சார். இப்போ நீங்க போலாம். சார் அவனை எனக்கு தெரியும் சார். எனக்கும் தெரியும் சார். இதே மாதிரி ஒரு கேஸ்ல அவனை நாங்க பிடிச்சோம். அவனை எப்படி விட்டீங்க சார்? அது அவங்க அப்பா எப்படி இறந்தாருன்ற ரிப்போர்ட் எனக்கு உடனடியா வரணும் சார். கல்கட்டால இருந்து ஏதாவது இல்ல சார், அந்த மாதிரி ஒரு கேஸ்ல இது வரைக்கும் யாரும் அரெஸ்ட் பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. சம்பந்தப்பட்டவனை உடனடியாக அரெஸ்ட் பண்ணுங்க. சரி சார். சார் நம்ம ஒரு விஷயம் பண்ணுவோமா? நம்ம 2 பேரும் சேர்ந்து கல்கத்தா போவோமா? என்னன்னு? இல்ல நான் இதுவரைக்கும் கல்கத்தா பார்த்ததில்ல. அப்படியே ஒன்னா போயிட்டு வருவோம். டேய் போடா கழுத. சார் சார் எதுக்கு எப்ப பாரு என்ன கழுத கழுதன்னு சொல்றீங்க? நீ ஒரு பெரிய முட்டாள் கழுத. அதான். அப்படியா? சூப்பர். நில்லுங்க. இதுதான் கரெக்டான இடம். இதுக்குள்ள ஒளிஞ்சுக்கலாமா? நம்மள காரை இதுக்குள்ள மூடி வச்சிடலாம். யாருமே கண்டுபிடிக்க முடியாது. நல்ல ஐடியா. வாங்க ஹெல்ப் பண்ணுங்க. டேய் நீ போய் வண்டி எடுத்துட்டு வா. வேண்டாம் வேண்டாம், நம்ம தள்ளிட்டு வரலாம். வாங்க. டேய் நிறுத்துடா, நம்ம டின்னர் அதுக்குள்ள இருக்கு. ஐயோ உங்கள. சீக்கிரம் வாங்க. வேகமா தள்ளி சாத்துங்க. தள்ளுங்க.
நீங்க புரியுங்க, நான் கீரை போடுறேன். வண்டி கேர்ல இருக்கு. சரி வா, ஏதாவது சாப்பிடலாம். ஒன்னு போட்டேன்னு வைங்க, இதையெல்லாம் மூட வேண்டாம். ஓ ஆமா ஆமா. சாரி சாரி, எந்திரிக்க. அப்பாடா, இப்ப யாருக்குமே ஒரு சந்தேகமும் வராது. வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு கூட எந்த சந்தேகமும் வரவே வராது. உள்ளுக்குள்ள எவ்வளவு பெரிய கார் ஷெட். போதும், நிறுத்துங்க, வாங்க. சீக்கிரம் வாங்க. நீ வரலையா? வேகமா போய் பின்வாசல தரங்க. தப்பிச்சோம். இனி யாருக்கும் சந்தேகமே வராது. நம்ம ஒளிஞ்சுக்கிறதுக்கு சரியான இடம் இதுதான். எப்ப பாரு தீனிதான். விடுறா, எனக்கு நல்ல பசி. எனக்கு என்ன பசி இல்லையா? டேய், சத்தம் போடாம சாப்பிடு, அந்த கிழவி கேட்டுற போறா. ஐயோ, இது காட்டி கொடுத்துரும் போல இருக்கே. இந்த சத்தத்தை கேட்டா அந்த கிளவியே வந்துருவா. என்னன்னு தெரியல, லில்லி கொலைச்சுக்கிட்டே இருக்கு. மாடு எதுவும் அவுந்துட்டு போயிருக்குமோ? ஐயோ, எதுக்கடி வக்கப்போர் முன்னாடி நின்னு கொலைச்சுக்கிட்டே இருக்க? பாம்பு ஏதாவது வந்துருச்சா? ஐயோ அம்மா! என்னாச்சுமா? ஏய், அந்த பேய் பிடிச்ச கார் இருக்குல்ல, அது வக்கப்போர்க்குள்ளேயே ஏறி ஒளிஞ்சிருக்கு. அவனுங்களையும் காணோம். 2 பேரையும் கொன்னு இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கே உங்க அப்பாவை வர சொல்லு. இத உடனே வெளியே அனுப்புறதுதான் சரி. ஓ நாயே. அம்மாடி மாலு, அப்பா வந்திருக்காரு பாரு. ஆசீர்வாதம் பண்ணுங்க சுவாமிஜி, ஆசீர்வாதம் பண்ணுங்க. அவன் அந்த வைக்கலுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். அதுதான் நான் காலையிலேயே உங்ககிட்ட சொன்னேன்ல. அப்ப நான் அதை நம்பல. இங்க இருக்கிற சூழ்நிலையை பார்க்கும்போது எனக்கு புரிஞ்சிருச்சு, அவன் அங்கதான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். ஓ, அப்பா காருக்கெல்லாம் பேய் பிடிக்குமா? எதுக்கு சந்தேகப்படுற? மண்ணிலும் விண்ணிலும் தூணிலும் துரும்பிலும் ஆத்மா இருக்கின்றது. இந்த பாட்டு கேட்டது இல்லையா? அம்மா, இது சினிமா பாட்டு தானே? பேசாம இருடி. நம்பர் சரியில்லை, பிரச்சனை வரும்.
எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகும். நம்பர் சரியில்லைன்னா பிரச்சனை வரும். முதல் நம்பர் 0, 2ஆம் நம்பர் 0. பிரச்சனைக்கு மேல பிரச்சனை தான் வரும். கடவுளே, பயப்படாதீங்க. இது கொல்லுவாய் பிசாசு, கொல்லுவாய் பிசாசு. இதை விட பெரிய பிசாசெல்லாம் நான் ஓட்டி இருக்கேன். காப்பாத்துங்க கடவுளே. பயமுறுத்த பாக்குறியா? வராத. ஐயோ, பக்கத்துல வராத, பக்கத்துல வராதுன்னு சொன்னேன். உங்ககிட்ட தான் சொன்னேன். அப்படியே நில்லு. வாயங்குள மந்திரவாதி சொல்றேன். என்ன கொல்ல வருது. யாராவது என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. கொல்ல வருது. காப்பாத்துங்க. அந்த சாமிஜியை கொலை பண்ண பாக்குறாங்க. ஐயோ ஐயோ, வராத, கிட்ட வராத. கொல்லுவா பிசாசே, வராத. சார், அதுல டிரைவர் இல்ல. இந்த கார்ல கொல்லுவா பிசாசு இருக்கு, ஜாக்கிரதையா இருங்க. வராத, ரத்த கேக்கி சாவே, ஓடி போயிடு. பூசாரி சொல்றதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்கிட்ட இருந்து எந்த பேயாலையும் தப்பிக்க முடியாது. ஓம் ஹை ரீம் ஹ்ரீம் காளி நமஹ. என்னடா இது? அதோட கண்ணு நாக்கு மட்டும் தான் நான் பார்த்தேன். எப்படியா நீங்க தப்பிச்சிட்டீங்க? ஆசிரமத்துக்கு வாங்க, கயிறு கட்டி வர்றேன். வரீங்களா? நீ போடா பைத்தியம். போடா. சார், இது என் காலு. டோர் தான் சாத்தினேன், அதுக்கே கத்துறீங்க. வாடா. அவனுங்க இங்கேயா இருக்கானுங்க? இல்ல சார், வெளியே பூட்டி இருக்கு. உள்ள போறதுக்கு என்ன வழி? ஒரு சாவி எங்க கிட்ட இருக்கு. அப்ப தொடங்க. இங்க அவனுங்க சாப்பிட்ட மாதிரி எல்லா எவிடன்ஸும் இருக்கு. என்ன கொலை பண்ண திட்டப்பட்டுதான் வரவழைச்சிருக்கீங்க. பொண்டாட்டிய வேணாம், பொண்ணு வேண்டாம், குடும்பமே வேணாண்டா சாமி. ஆளை விட்டா போதும், ஓடி போயிடலாம். குடிங்க குடிங்க. ஐயோ, கொல்லுவா பிசாசு, என்ன கொல்ல வருது. காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. என்ன இடம்டா இது? நாம இங்க இருந்தா யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஒரு ஈக்காக்கா கூட வராது. மகாதேவா, நான் சொல்றதை இனியாவது கொஞ்சம் கேளு. இந்த காரை இங்கேயே விட்டுட்டு நம்ம 2 பேரும் எங்கேயாவது ஓடி போயிடலாம். கொஞ்சம் பேசாம இருங்க. எந்த தப்பும் பண்ணாம நாம ஏன் பயப்படணும்? எல்லாமே பிரச்சனை தான். அந்த பொண்ணு இறந்து போனா நாம 2 பேரும் கொலை கேஸ்ல மாட்டிக்குவோம். ஐயோ, ஏன் தேவையில்லாம பயப்படுறீங்க?
நீ என்ன சொல்ற? பயப்படாம இப்ப பிரேக் டான்ஸ் ஆட சொல்றியா? நீங்க அந்த பாட்டிலும் தண்ணி எடுங்க, ஒரு பெக்கு போட்டுட்டு அப்புறம் பேசுறேன். ஆ. குமாரண்ண, நீங்க நினைக்கிற மாதிரி அந்த காருக்கு பேய் பிசாசெல்லாம் எதுவும் இல்ல. வேற ஏதோ ஒரு பிரச்சனை. ஆமா, அந்த பிரச்சனை எல்லாம் உன் தலையில தான். எதுக்கு இந்த கார் தான் வேணும் வேணும்னு சொல்லி நீ அலையிற? போன ஜென்மத்துல நான் ஏதோ பெரிய பாவம் பண்ணியிருக்கேன். அதனாலதான் நீ எனக்கு ஃப்ரெண்டா வந்து சேர்ந்து. ஓ, இந்தாங்க குடிங்க, அப்போ அது நல்லா இருக்கும். இல்லனா பேசிக்கிட்டே இருப்பீங்க. எங்க வர? சார் கூட ஒன்னும் வர தேவையில்ல, அங்க நில்லு. மே ஐ கம் இன் சார்? உள்ள வாயா. சார் என்ன சார் கூப்பிட்டுருந்தீங்க? கட்டி பிடிச்சி உமா கொடுங்க. வேணாம் சார். சீக்கிரம் அந்த கொலகாரனை கண்டுபிடிக்கனா என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல சார், இப்பதான் வலை வீசி இருக்கோம். ஏன் இது வரைக்கும் கிடைக்கல? வலை வீசி இருக்கோம்ல சார். இது ஒரு விசித்திரமான கேஸ் சார். நம்மளோட போலீஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும் விசாரிச்சா ஒன்னும் நடக்காது. வாட் யூ மீன்? ஆமா சார், ஒரு காரு தானே வந்து ஒரு ஆளை இடிக்கிறதும் பிரச்சனையை உண்டு பண்றதும் மனுஷன் இல்ல சார், பிசாசு சார். கொல்லிவாய் பிசாசு. ஷட் அப் யூ இடியட். சத்தியமா சார், நான் என் கண்ணால பார்த்தேன். என் தலை மேல தாண்டி தான் சார் அது பறந்து போச்சு. இந்த கேஸ்ல கொலகாரனை பத்தி கேட்டுட்டு இருக்கேன். அதனாலதான் சார் இந்த கேஸ் சீட்டை கொண்டு வந்திருக்கேன். நான்சென்ஸ். உன்னெல்லாம் போலீஸ்ல செலக்ட் பண்ண பாரு, அவனை சொல்ல. நீங்க தான் என்ன வேலைக்கு எடுத்தது. ஆனா நான் தோக்க மாட்டேன் சார். எங்க பக்கத்து வீட்டுல ஒரு பெரிய பூசாரி இருக்காரு, மந்திரவாதி. உங்களை பார்க்க நான் அவரை இங்க கூட்டு வந்திருக்கேன் சார். வாயை மூடிட்டு வெளியே போறியா? 24 மணி நேரத்துக்குள்ள அவனை நீ அரெஸ்ட் பண்ணலைன்னா உன்னை வேலையில இருந்து தூக்கிடுவேன். திஸ் இஸ் மை லாஸ்ட் வார்னிங். இன்னொரு வார்னிங் இருக்காதா சார்? கெட் அவுட் ஐ சே. சார் ஒண்ணு குறைச்சிருந்த. என்னாச்சு சார்? எல்லாமே போச்சு. ஏதாவது உடனே பண்ணா என் வேலை போயிடுயா. வா தொப்பி அடியா. இனிதான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். போலீஸுக்கு டவுட் வந்துருச்சு. நம்ம தப்பிச்சதே ரொம்ப பெரிய விஷயம். அவங்க இங்கே வரமாட்டாங்கல்ல? நோ, இங்கே யாருமே வரமாட்டாங்க. அவ இன்னும் உயிரோட தான் இருக்கா. நம்ம 2 நாளைக்கு இங்கே தங்குறது தான் நல்லது. ஆனால் அவள் ஹாஸ்பிட்டலில் டிஸ்சார்ஜ் ஆகிற வரைக்கும் நமக்கு எதுவும் நடக்காது. வேற ஏதாவது வழி இருக்குதான்னு பார்க்கலாம். மகாதேவா, மகாதேவா. என்ன? டேய், நீ ஒரு சத்தம் கேட்டியா? என்ன சத்தம்? நம்ம காரோட டோரு தன்னைத்தானே அடைக்கிற சத்தம். நீ கேட்டியா? நான் கேட்டேன்டா. ஓ, படுத்தாதீங்க. ஒரு குத்து வச்சனா எப்ப பார்த்தாலும் இதையே பேசிக்கிட்டு எல்லாத்துக்கும் கார சொல்லிக்கிட்டு இனி அதை பத்தி பேசுறீங்க. பாத்தியா பாத்தியா, என்னையே குத்தம் சொல்ல ஆரம்பிச்சுட்ட. நம்ம 2 பேரும் எவ்வளவு அன்பா பாசமா பழகிட்டு இருந்தோம். இப்ப நீ என்னையே அடிக்க கை வாங்க ஆரம்பிச்சுட்ட. அந்த பிசாச அடிச்சு உடைக்கணும், கொல்லணும். அப்பதான் என் மனசு ஆறுதல் அடையும். இன்னையோட அவனோட கதைய டேய் நாயே பிசாசே, இந்த குமார் தாண்டா உன்னை கொலை பண்ண போறேன். டேய், இதுதான்டா உனக்கு சரியான இடம். டேய், இந்த சிலுவை உனக்காக. உன்னை பிடிச்சிருக்கிற பேய் பிசாசு எல்லாத்துக்கும் இன்னைக்கு இங்க வச்சே ஒரு முடிவு வரணும். இனிமே என் கண்ணு முன்னாடி வரக்கூடாது. ஓகே, குட் நைட் ராஸ்கல். இவர் எங்க போனாரு? குமாரன, குமாரன போதையில எங்க போனாருன்னு தெரியலையே. குமாரன, 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 குமாரன,
இந்த ராத்திரியில எங்க போனீங்க? போயாச்சு, அவன் போயாச்சு. இனிமேல் அவனால நமக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. நாம இப்போ ஃப்ரீ ஆயிட்டோம். யார பத்தி பேசுறீங்க? அந்த பிசாசு கார பத்தி தான். அவனை நான் சுடுகாட்டுக்கு கொண்டு போய் அவன் மேல சிலுவையை வச்சுட்டு அந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. அட நான் உண்மையதான்டா சொல்றேன். அவனை அங்க கூட்டிட்டு போய் அவனுக்காக தோண்டி வச்சிருந்த குழியில அவனை தள்ளி விட்டு சமாதி பண்ணிட்டு வந்துட்டேன். அந்த பேய் போறதுக்காக ஒரு சிலுவையை வச்சு அவனை நான் விடவே மாட்டேன். மகாதேவா, நீ குழப்பத்தை உண்டாக்காத. அவனை மட்டும் நீ திருப்பி கூட்டிட்டு வந்தான்னா நாம 2 பேரும் இல்லாம போயிடுவோம். இந்த குமாரண்ண சொல்றத கொஞ்சம் கேளுடா. பெரியவங்க சொல்ற கருத்துக்கள் முதல்ல கசக்கும், அப்புறம் தான்டா இனிக்கும். அப்புறம் இனிக்கும்ல, அது போதும் எனக்கு. நான் போய் அவனை கூட்டிட்டு வருவேன். அப்படின்னா போடா. ஆனா மறுபடியும் அவனை கூட்டிக்கிட்டு என்கிட்ட மட்டும் வந்துடாத. நமக்குள்ள இருந்த நட்பு பாசம் எல்லாம் இன்னையோட முடிஞ்சுதுடா. மகாதேவா, அவன் திரும்ப வந்துட்டான். அங்க பாருடா. நான் உன்கிட்ட சொன்னேன்ல, இவன் நம்மள விட மாட்டான்னு. அது இல்ல குமாரண்ண, அவனுக்கு நம்மள விட மனசு இல்ல. அவ்வளவு பாசம் நம்ம மேல. ஐயோ கண்ணா, நீ எங்க இருந்த? இங்க வந்து ஒளிஞ்சிருக்கியா? டேய், நீ இவனையே கட்டி பிடிச்சி உமா கொடுத்துக்கிட்டே இரு. நான் இங்க இருந்து போறேன். என்னால பசி தாங்க முடியல. குமாரண்ண, என்னடா? இங்க பாருங்க, சப்பாத்தியும் சிக்கனும். பசிக்குதுன்னு நீங்க என்கிட்ட இப்பதானே சொன்னீங்க. நான் சொல்லல இவனுக்கு நம்ம மேல பாசம் இருக்குன்னு. இவன் ஒண்ணு பிசாசு கிடையாது. இனி இவன் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு. அலாவுதீனுக்கு கிடைச்ச அற்புத விளக்கு மாதிரி இவன் நமக்கு கிடைச்ச ஃப்ரெண்டு. அப்படின்னா ஒரு பாட்டில் ரம் கேளு. தடுதான் பாப்பா. கேளுங்க. எங்களுக்கு ஒரு பாட்டில் ரம் வரட்டும். வரட்டும். கிடைச்சிருச்சு குமாரண்ணா, ரொம்ப கிடைச்சிருச்சு. நான் அப்பவே சொல்லல இவன் நமக்கு லக்குன்னு. இங்க குடு. நம்ம கார் கிட்ட யாரோ 2 பேர் இருக்காங்க. வா பார்க்கலாம். நீ சொன்ன மாதிரி இவன் நல்லவனா தான்டா இருக்கான். குமாரண்ணா, இனிமே உங்களுக்கு என்ன வேணும் இவகிட்ட கேளுங்க. கேளுங்க கேளுங்க. நல்ல உடம்பு வலி. நம்மளுக்கு மசாஜ் பண்றதுக்கு 2 ஆளுங்க வரட்டும். இதோ வந்தாச்சு. இந்தா அமிக்கி விடு. அடிக்க சொல்லல, மசாஜ் பண்ண சொன்னாங்க. ஐயோ ஐயோ, நிறுத்துங்க நிறுத்துங்க. எல்லாமே இல்லாம போகட்டும். போச்சு, எல்லாமே போச்சு. குமாரண்ண, இவங்க மசாஜ் பண்றவங்க கிடையாது, மர்டர் பண்றவங்க. திருப்பி அடிங்க. ஆரம்பிக்கலாம். கொடுத்து விடுறா. கால விடுறா. எந்திரா. வந்துட்டோம். ஐயோ அம்மா, ஓடி வந்துரு. எடு எடு, காரை எடு.
மகாதேவா நிறுத்துறா, நிறுத்து. ஐயோ, அது நான் கொண்டு வந்து விட்ட காரு. அப்ப இந்த காரு? நீ சொல்றது சரிதான். அப்ப இந்த காரு ஏது? இதென்ன அதிசயம்? ஓடி வா. அதோ நம்ம காரு. இப்போ நமக்கு எனிமிஸ் இருக்கிறது தெரிஞ்சிருச்சு. வா போலாம். மகாதேவா, இப்ப மொத்தம் 2 பேய் இருக்குடா. 2 பிசாசு இல்ல குமாரண்ணா, ஒரே நம்பர்ல இருக்கிற 2 கார். இனி நம்ம இப்ப என்ன பண்றது? இனிதான் நமக்கு நிறைய வேலை இருக்கு. வண்டியில இரு. ஹலோ சார், இது நான் தான். ஓ, நானா? என்ன விசேஷம்? சார், நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். சொல்லு. என் பேரு மகாதேவன். ஓகே, குட் நைட். யாருடா நீ பாதி ராத்திரியில போன் பண்ணிட்டு இருக்க? சார், நான் மகாதேவன், அந்த காரோட ஓனர். KL7007. டே பண்ணாடா ராஸ்கல், எங்க இருந்துடா கால் பண்ற நீ? இங்க பக்கத்துல தான். பக்கத்துலன்னா? சார், நான் ஒரு விஷயம் பேச தான் கூப்பிட்டேன். என்னோட கார் மாதிரியே இன்னொரு காரும் இருக்கு. ஹலோ. டேய் மகாதேவா, மகா முட்டாள், உன்ன மாதிரி திருட்டு பசங்களையும் மொல்ல மாதிரி பசங்களையும் நிறைய பார்த்துருக்கேன்டா. என்கிட்ட உங்களோட விளையாட்டெல்லாம் காட்டுறியா? டேய் ஒழுங்கா வந்து சரண்டர் ஆயிடும், அதான் உனக்கு நல்லது. என்னாச்சுங்க? ஒன்றும் இல்லை, கெட்ட கனவு வந்துச்சு. ஏசு ஜீசஸ் பரமபிதாவே. டேய், இப்ப எங்கடா போய்கிட்டு இருக்க? அவன் என்ன சொன்னா? அவனுக்கு பைத்தியம். நான் பேசுற எதையும் அவன் கேட்க மாட்டேங்கிறான். அவனை சொல்லி ஒரு தப்பும் இல்ல. உலகத்துல யாராவது இதை நம்புவாங்களா? இப்ப நம்மளை காப்பாத்த ஒரே ஒருத்தரால தான். அது யாரு சொல்ற? கடவுளா? இல்ல, மாயா. ஆமா, எல்லாமே மாயை. ஐயோ, அந்த மாயா இல்ல, கார் இடிச்ச மாயா. எல்லாத்தையும் அவகிட்ட சொல்லலாம். ஆமா, இப்ப நீ அங்க போனா போதும், நேரடியா போய் சரண்டர் ஆக, அதான் நல்லது. அது இல்ல குமாரண்ண, நாம போய் உண்மையை சொன்னா அவளுக்கு புரியும். அதுக்கு அவளை பார்க்கணும்னா போலீஸ்காரங்க சம்மதிக்கணும்ல. பிளான் எல்லாம் என் கையில இருக்கு. நீங்க முதல்ல வாங்க. போலீஸ். ஐயோ, ஐயோ, ஐயோ. வாங்க. சாரி, யாரு? பிரியங்காவா? நான் தான். பிரியங்கா, இந்த ஹூ கொஞ்சம் போட. சீக்கிரம் வாடி, ஆபரேஷன் டைம் ஆகுது. இல்ல. எங்க போறீங்க? ஆபரேஷனுக்கு டைம் ஆகுதுல்ல, வாங்க. தெரியாம நம்ம இங்க டியூட்டி போட சாவடிக்கிறாங்க. வேகமா ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க, டாக்டர் ரெடியா இருக்காங்க.
ஆ ஆமா. சரி வந்துடுறேன், சீக்கிரம் வந்துடுறேன். அப்படியே எவ்வளோ நேரம் தான் நிற்கிறது? ஒரு 2 நாள் லீவ் எக்ஸ்கியூஸ் மீ. ரெண்டு செம ஃபிகர்ல. சத்தம் போடாதீங்க. நாங்க எதுக்கு சத்தம் போடணும்? இதுதான் சத்தம் போடாதீங்கன்னு சொன்னேன். எங்களை காப்பாத்துங்க. உங்க மேல வண்டி இடிச்சது நான் இல்ல. தப்பா நினைக்காதீங்க. அவங்கள கூப்பிட்டு எங்களை மாட்டி விட்டுறாதீங்க. நாங்க பாவம். ஒரு கார் எங்களுக்கு பிரைஸா கிடைச்சது. அதனால இவ்வளவு பெரிய பிரச்சனை வரும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. இருங்க, நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க. நாங்க கொள்ளக்காரங்க எல்லாம் கிடையாது. அப்படி இல்லைன்னா நாங்க இங்க வந்து உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்போமா? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சிஸ்டர். இங்க வந்து இந்த உண்மையை சொல்றதுக்கே நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். வேற வழியே இல்லாததுனால தான் இந்த வேஷத்துல நாங்க உள்ள வந்தோம். வேற 2 பேர் தான் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. அவங்க எங்களுக்கு நல்லா தெரியும், நாங்க பார்த்தோம். இல்லனா நாங்க எதுக்கு உங்களை கொலை பண்ணணும்? இதுக்கெல்லாம் காரணம் நாங்க தான் போலீஸ்காரங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ என் கார்ல ஏற மாட்டேன்னு அடம் பிடிச்சப்போ நானும் கொஞ்சம் அடம் பிடிச்சேன், அவ்வளவுதான். பாட்டு பாடுனாதான் நீ லவ் பண்ணுவேன்னு ஒரு பாட்டு பாடிக்கிட்டே உன் பின்னாடி வந்தானே தவிர உன்னை கஷ்டப்படுத்தி பார்க்கணும்னு அவன் மனசால கூட நினைக்கல. இனி எங்களை காப்பாத்துறது இவங்களாலையும் உங்களால மட்டும்தான் முடியும் சிஸ்டர். எங்களை காப்பாத்துங்க ப்ளீஸ் ப்ளீஸ். ஐயோ, உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும். அது சார், அவளால இப்ப பேச முடியாது. ஏன் அப்படி? இப்பதான் மருந்து கொடுத்திருக்கேன், பேசக்கூடாது. நீங்க தானே ஃபோன் பண்ணி வர சொன்னது? ஆமா. என்ன டமாஸ் பண்றீங்களா? சாரி சார், அப்புறமா நான் உங்களை கூப்பிடுறேன். ஒரு நிமிஷம் வெளியில வாங்க. சீக்கிரம் என்னோட பிளவுஸ் ஹூக்க போட்டு விடுறே. உங்களுக்கு என்ன அடிக்கடி பார்க்கணும்னு தோன்றதுனால தான் எனக்கு ஃபோன் பண்றீங்க. ஐயோ சார், ஐ அம் சாரி. ஐ அம் மேரிட் நவ். பட் ஐ ஆம் ஸ்டில் பேச்சுலர். ஆனா வண்டி ஸ்டார்ட் ஆகுது. வாயா. உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எங்க காரோட அதே கலர்ல அதே நம்பர்ல இன்னொரு காரும் இருக்கு. அத சொன்னா போலீஸ்காரங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. இவங்க சொல்றதுல ஏதோ உண்மை இருக்கு மாயா. அதுவும் இல்லாம அவங்க எதுக்கு உன்னை கொலை பண்ண போறாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க செஞ்ச இந்த உதவியை என்னைக்கும் மறக்க மாட்டோம். எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, அவங்கள நாங்களே கண்டுபிடிக்கிறோம். என்ன குமாரனா? பாத்துருங்க. யாரது? யாரது? என்ன? அங்க பாரு. நீங்க தானா? நான் ரொம்பவே பயந்து போயிட்டேம்மா. நீங்க எப்போ வந்தீங்க? சாரி, அப்படியே தூங்கிட்டோம். நீங்க எப்படி வந்தீங்க? எங்களை மன்னிச்சிடுங்க. போலீஸ் எங்களை கண்டுபிடிக்காம இருக்கிற மாதிரி எந்த இடமும் எங்களுக்கு தெரியல. இங்க வந்தா யாருக்கும் தெரியாது.
நெருப்ப பார்த்த பெருச்சாலி மாதிரி நாங்க பயந்து ஓடிக்கிட்டே இருந்தோம். கடைசியில நாங்க 2 பேரும் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியா இருந்தோம். பூட்டி இருந்த வீட்ல எப்படி உள்ள வந்தீங்க? அத நான் சொல்றேன். யாரு பூட்டினாங்க? நாங்க இங்க வரும்போது பின்னாடி கதவு திறந்ததா இருந்துச்சு. அது வழியா தான் நாங்க உள்ள வந்தோம். கதவை நான் பூட்டிட்டு தான் போனேன். இல்ல, நான் எதுக்கு போய் சொல்லணும்? ஹாஸ்பிடல் போற அவசரத்துல மறந்துருப்பீங்க. இல்ல, எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் பூட்டினேன். என்ன இருந்தாலும் நாங்க உள்ள வந்தது நல்லதா போச்சு. எங்க இடத்துல வேற யாராவது உள்ள வந்திருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்? ஐயோ. அக்கா, அக்கா, என்ன என்னாச்சு? யாரோ ரூம்க்கு வந்திருக்காங்க, எல்லாத்தையும் கடைச்சு போட்டிருக்காங்க. ஐயோ, நாங்க சத்தியமா இந்த பக்கம் வரவே இல்ல. பசி வந்தப்ப கிச்சனுக்குள்ள பூந்து 2 ரொட்டி துண்டு தான் சாப்பிட்டோம். ஆனா இந்த ரூமுக்கெல்லாம் நாங்க வரவே இல்ல. என்னோட அன்பான மாயாவுக்கு தாத்தா கிட்ட இருக்கிற கோபம் இன்னும் போகலையா? இந்த தாத்தாவை பத்தி நீ யோசிக்க மாட்டியா? செஞ்ச தப்புக்கு எவ்வளவோ மன்னிப்பு கேட்டாச்சு. இது வரைக்கும் எந்த பதிலும் அனுப்பல. நான் அனுப்பி வச்ச பணத்தையும் மத்த விஷயங்கள் எதையும் நீ வாங்கவே இல்லை. இந்த தாத்தா செஞ்ச தப்புக்கு ஏமா இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கற? இனி தாங்குற அளவுக்கு சக்தி இந்த தாத்தா கிட்ட இல்ல. கடைசியா ஒரே ஒரு ஆசைதான், இறக்கிறதுக்கு முன்னாடி என்னோட பேத்திய நான் ஒரு முறை பார்க்கணும். காத்திருக்கும் தாத்தா. இது தாத்தாவோட செல்ல பிள்ளை. எங்க அப்பா ரொம்ப பாவம். காதலிச்சு கல்யாணம் பண்ணதை தவிர எங்க அப்பா வேற எந்த தப்பும் பண்ணல. தாத்தாவை எதிர்த்து எங்க அப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதனால அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அம்மா இறந்தப்ப கூட தாத்தா வந்து பார்க்கவே இல்லை. அம்மாவோட பிரிவுதான் அப்பாவை ரொம்ப பாதிச்சது. அப்புறம் எனக்காக தான் உயிரோடவே இருந்தாரு. தாத்தாவோட மனசு மாற அப்பாவோட மரணம் வரைக்கும் காத்திருந்த. மாயா இருக்காங்களா? இருக்கா? எதுக்கு? மாயாவை கொலை பண்றதுக்கா? சொல்றா, நீ யாரு? அவளுக்கு கேக்குறதுக்கு யாரும் இல்லன்னு நினைச்சியா? நாங்க இருக்கோம்டா. நான் மாயா தாத்தாவோட வக்கீல். இங்க வர்றப்போ நீ உயிரோட இருப்பேன்னு நான் நினைச்சே பார்க்கல. உன் உயிர் மட்டும் இல்ல, என் உயிர் இப்ப ஆபத்துல தான் இருக்கு. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில தாங்க முடியாத பல வேதனைகள் அனுபவிச்ச பெரிய மனுஷன் கடைசி வரைக்கும் அவர் கூட நான் தான் இருந்தேன். அங்க வந்து பார்க்கறது கூட உனக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சப்போ செஞ்ச தப்புக்கு பிராயச்சத்தம் தேடி சொத்துக்களோட ஒரு பாகத்தை உன்னோட பேருக்கு எழுதி வச்சிருக்காரு. என்ன விஷ்ணு? எழுந்திருக்க வேணாம். இங்க ஏதேதோ நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன். கஷ்டமா இருந்துச்சு. அப்படி என்ன பாச்சு? வயசான காலத்துல ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்தா பரவாயில்ல, ஆனா அதை மாத்துறது என்னோட கடமை. ஆமா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அதை திருத்திக்கிறதுக்கும் நான் தயாரான. ஆனா நீ எதுக்கு ஒத்துக்கல? என்னோட பையன் இறந்தப்போ அவன் பணத்தை பார்க்க கூட நீ என்ன அனுமதிக்கல. பாத்தீங்களா? இப்ப நான் தான் கெட்டவனான. உங்களை எதிர்த்து பேசாத உங்க பையனோட மகன் தான் நானும். நான் ஒத்துக்கலைன்னு சொல்றதும் கரெக்டு தான். உயிரோட தான் இருக்கீங்களா இல்லையான்னு தேடாத அவங்கள பத்தி உங்களுக்கு அப்படி என்ன அக்கறை இருக்கு? அப்பா அம்மா இல்லாத பொண்ணுதான் மாயா.
ஒன்ன மாதிரியே அவளுக்கு இந்த வீட்ல பங்கு இருக்கு. அது சரிதான், நான் ஒன்னும் சொல்லல. ஆனா இது நாள் வரைக்கும் நம்ம சொத்து எல்லாத்தையுமே நான் ஒருத்தன் தானே பார்த்துக்கிட்டு வந்தேன். திடீர்னு ஒரு நாள் அது எல்லாமே கைவிட்டு போகுதுன்னு சொன்னா பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? இல்ல, அது முடியாது. உனக்கு தேவையான எல்லா சொத்தையும் தான் நான் கொடுத்துட்டேனே. எல்லாத்தையும் தரலையே, இன்னும் பாக்கி இருக்குதே, அதுவும் எனக்கு தான் வரணும். அதனால இதுல ஒரே ஒரு கையெழுத்து மட்டும் போடுங்க. முடியாது, நான் செத்தால அது நடக்காது. ஓ அப்படியா? அப்ப நீங்க செத்தாதான் அது நடக்கும். வக்கீல் சார், எங்க போயிருந்தீங்க? உங்களுக்காக எவ்வளவு நேரம் இங்க காத்துட்டு இருக்கேன். தாத்தாக்கு ரொம்ப முடியல. அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன்னு சொன்னாலும் வரமாட்டேங்கிறாரு. இறக்குறதுக்கு முன்னாடி மாயாவை பார்க்கணும்னு அடம் பிடிக்கிறாரு. அவ எங்க இருந்தாலும் அவளை கூட்டிட்டு போறேன்னு சொல்லி தாத்தா கிட்ட வாக்கு கொடுத்துருக்கேன். அவளை எங்கன்னு போய் தேடுறது? அவளோட அட்ரஸ் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நிஜமா தெரியாதா? மாயாவை பற்றி அவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு, வேற எதுவும் தெரியாது. சரி விடுங்க, நான் கண்டுபிடிச்சுக்கிறேன். ஒருவேளை கண்டுபிடிச்சா கூட அவ இங்க வரமாட்டேன்னு அடம் பிடிச்சா? ஆனா என்னென்னமோ தாத்தா அவ பேர்ல எழுதி வச்சிருக்காரு. அந்த பத்திரம்லாம் இங்க தானே இருக்கு. ஒருவேளை அதை காட்டினா அவ வர்றதுக்கு மனசு மாறலாம்ல. அதை என்கிட்ட கொடுங்க. அது அந்த உயில் பத்திரம் என்கிட்ட இல்ல, நான் அவர்கிட்டயே திருப்பி கொடுத்தேன். ஓ அது சரி, அப்ப நான் போய் தேடி பார்க்கறேன். ஹலோ, மாயா இருக்காங்களா? அவங்க கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அவங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு, சொல்லிடுங்க. அப்போ உனக்கு தெரியும் அவ எங்க இருக்கான்னு. டோன்ட் ட்ரை டு ஃபூல் மீ. சொல்லு, எங்க இருக்கா அவ? நான் சொல்ல மாட்டேன். நீ சொல்லுவ. சொல்ல வைக்க எனக்கு தெரியும். என்ன பத்தி உனக்கு தெரியாது. எல்லாம் எனக்கு தெரியும். என்ன கொன்னாலும் சொல்ல மாட்டேன். நீ சொல்லலைன்னா உன்னை விட போறதில்ல. இவ்வளவு காலமா ஆஸ்பத்திரியில அவனுக்கு அடிமையா இருக்க. நீ இருக்கிற இடத்த கேட்டு என்ன ரொம்ப சித்திரவதை பண்ண. ஒரு வழியான தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். எல்லா உண்மையும் நான் போலீஸ் கிட்ட சொல்ல போறேன். போலீஸ் கஸ்டடியில் எடுக்கிற வரைக்கும் நீ ஜாக்கிரதையா இருக்கணும். இல்லைன்னா அப்பாவையும் தாத்தாவையும் கொன்ன மாதிரி இன்னொரு கொலையை செய்யறதுக்கும் அவன் கொஞ்சம் கூட தயங்க மாட்டான். நான் வரேன். வாடா, வந்து ஏறு. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். பணம் எதுக்குதா? எங்க? பல்லாவரம் பிரிட்ஜுக்கு அந்த பக்கமா இல்ல இந்த பக்கமா? அது நம்ம லிமிட்ல வரல, பரங்கிமரம் லிமிட்ல சொல்லுங்க. என்னாச்சு சார்? பல்லாவரம் பிரிட்ஜுக்கு அடியில பணம் மிதக்குதான். இங்க உயிரோடு இருக்கவனுங்களுக்கே நிம்மதி இல்ல, செத்தவனை தூக்குறதுக்கு நம்மள கூப்பிடுறானுங்க. எதுக்குன்றேன். பை த பை, நான் என்ன சொல்ல வந்தேன்?
எல்லா கார்னர்லயும் நீங்க போய் தேடணும். என்ன நடந்தாலும் அவன் இந்த ஏரியாக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு எஸ்பியோட ஆர்டர். என்ன வேணும் சார்? நான் மாயாவோட சொந்தக்காரன். மாயாவா? எந்த மாயா? ஓ, அந்த காரு முட்டி ஹாஸ்பிட்டல்ல கடந்த பொண்ணு இல்ல. நீங்க என்ன வேணும் சார்? அவ எறும்பு கூட கஷ்டப்படுத்த மாட்டா. அப்படி இருக்கிறப்ப யாரு சார் அவளை கொல்ல பாக்குறது? எதுக்காக சார்? ஐயோ நிறுத்து. இந்த மாதிரி சினிமா டைலாக்லாம் என்கிட்ட வேணாம். நேரா போய் அவளை பார்த்து கேளு. மாயா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காள்ல? அதுக்கு நான் இப்ப என்ன பண்ணணும்? கம்ப்ளைண்ட் கொடுத்தா நாங்க அதை தேடுவோம். அவன் கார் ஏத்தி கொல்ல தானே பார்த்தான், கொல்லல. ஆனா இந்தியா முழுக்க 100 கணக்குல 100 கணக்கான மக்களை கார் ஏத்தி கொண்டுகிட்டு இருக்க ஒரு இன்டர்நேஷனல் கிரிமினல் இந்த நாட்டுல இருக்கான். அவனை தேடிக்கிட்டு தான் நாங்க இப்ப இருக்கோம். டெல்லி போலீஸால கூட பிடிக்க முடியாத ஆம்ப்ரூஸ்ங்கிற இந்த நாய். இப்போதைக்கு இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் முழுக்கும் அவன் பின்னாடி தான் இருக்கு, புரிஞ்சுதா? அவனை பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம். அது வரைக்கும் அந்த பொண்ணை பாதுகாப்பா வைங்க. சீக்கிரம் கிளம்புங்க. நம்ம போட்ட திட்டம்லாம் இப்ப நடக்குமான்னு தான் பயமா இருக்கு. வேண்டாம், நீ பயப்படுற அளவுக்கு இன்னும் எதுவும் நடக்கல. ஆனா உன்னை பத்தின எல்லா எவிடன்ஸும் போலீஸ் கிட்ட இருக்கே. இப்ப என்ன பண்றது? உன்னை தெரிஞ்சுக்க. உன்னை நான் செய்யறேன்னு சொன்னா அதை கண்டிப்பா செய்வேன். ஆனா எப்படி? போலீஸை பொறுத்த வரைக்கும் மாயாக்கு நீ தான் நெருங்கிய சொந்தம்னு நினைக்கிறாங்க. அதனால உன்னை பார்த்தா யாருக்கும் சந்தேகம் வராது. நீ முதல்ல அவளை கண்டுபிடி. உன்னால் முடிஞ்ச அளவுக்கு அவளை இங்கே கொண்டு வரப்பாரு. ஒரு எறும்பு கூட தெரியக்கூடாது. போலீஸுக்கு எந்த டவுட்டும் வரக்கூடாது. அவன் இங்கே வந்தாலே போதும், பிரச்சனை எல்லாத்தையுமே சரி பண்ணிடலாம். முதல்ல நம்ம சேஃப் ஆகணும். கிளம்பு. விஷ்ணு, இனிமே அந்த கார் நம்பர் நமக்கு தேவையில்லை, அதை மாத்திரு. ஓகே. ஆஹா, இத பார்த்தா பேய் பங்களா மாதிரி இல்ல இருக்கு. ஆமா, நீங்க இங்க வந்ததால மோகினி வராது. வாங்க மாயா. அப்ப நீங்க உள்ள போங்க, நான் போய் சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன். எப்ப பாரு சாப்பாடு சாப்பாடு. அதுக்காக சாப்பிடாம தூங்க முடியுமா? சரி, சத்தம் போடாதீங்க, ஏதாவது வாங்கிட்டு வாங்க. சரி, வக்கீல் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? அவனை போலீஸ் பிடிக்கிற வரைக்கும் நாம கவனமா இருக்கணும். ஓ, ஏய். ஏன் இவ்வளவு லேட்டுன்னு நான் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன். சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? வெறும் 2 நாள் தான். முதலாளிக்கு தெரியாம வாடகைக்கு விட்டுருக்கேன். அதுவும் ஃபேமிலின்னு சொன்னதுனால மட்டும்தான். இந்தா சாவி, உள்ள போ. நானும் போய் என் பொண்டாட்டி பிள்ளைங்கள பார்த்துட்டு நாளைக்கு வரேன். அப்புறம் போறப்போ இதே மாதிரி சுத்தமா இருக்கணும். இந்த மாதிரி தானே? சரிண்ணா. சரி. இது நல்ல பேய் பங்களா மாதிரி தான் இருக்கு. கிளீனிங் வேலை நிறைய இருக்கு. வாங்க ஆரம்பிக்கலாம். குமாரண்ணன் திரும்ப வந்திருக்காரு. இவ்வளவு சீக்கிரமா? அவர் பயந்தாங்கொள்ளி. போலீஸ பார்த்திருப்பாரு, திரும்பி வந்திருப்பாரு. கதவை தருங்க. யாரு? மாயா தானே? எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன். நீ ஏதோ பெரிய ஆபத்துல இருக்கன்னு எனக்கு தெரிய வந்தது. உதவி பண்ணதான் நான் வந்தேன். நான் யாருன்னு சொல்லல. நான் தான் உன்னோட அண்ணன் விஷ்ணு. எதுக்கு கத்துற? உதவி பண்ணான்னு வந்தா இப்படி சத்தம் போடுற? தாத்தா உன் பேர்ல எல்லா சொத்தையும் எழுதி வச்சிருக்காரு. கொஞ்சமா தாண்டி எனக்கு எழுதி வச்சிருக்காரு. எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா கூட சொத்து முழுக்க உனக்கு தாண்டி வரும். ஆனா உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா சொத்து எனக்கு வரும். அததான் யோசிக்கிறேன். சொத்து உனக்கு வேணுமா இல்ல எனக்கு வேணுமான்னு. எதுவுமே வேண்டாம்னு சொல்லி இறங்கி போன சித்தப்பா பொண்ணு தானே நீ. அப்படின்னா எல்லா சொத்தும் எனக்கு தானே வரணும். உன்னோட அப்பா அம்மா இருக்கிற இடத்துக்கே உன்னை நான் அனுப்புறேன். வா. மாயா,
முடிஞ்சிருச்சு. ஏய், நீ எதுக்கு அழற? நீங்க எங்கேயாவது போய் தப்பிச்சுக்கோங்க. இது ஏன் தலையெழுத்து. இதுக்காக உங்களுக்கு தண்டனை கிடைக்க கூடாது. இப்போ உன்னை தனியா விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நாம தான் எந்த தப்பும் செய்யலையே. இது அவனோட தலையெழுத்து. நீ தைரியமா இரு. நாம டெட் பாடியும் காரையும் யாரும் பார்க்காத இடத்துல விட்டு வந்துருவோம். அதுக்கப்புறம் தான் நம்ம தப்பிக்க முடியும். நம்ம எதையும் பார்க்கல, எதுவும் தெரியாது. வா. அட கடவுளே, இவனுங்க எதுக்காக ஏன் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கானுங்க? சிக்கன் பூரா வீணாயிடுமே. என்னடா இங்க? அது ஏய், எடுத்துக்கிட்டு போடா. அதேதான் சார், அதே நம்பர் கார்டு தான் சார். துரத்திட்டு போயிட்டு இருக்கோம் சார். இல்ல சார், பிடிக்க முடியல. ஓகே சார். பசி வயிறை கிள்ளுது. இத சாப்பிடலன்னா கூட இவனுங்க விடாம துரத்தி வந்துகிட்டே இருக்கானுங்களே. வெளியே வா. போலாம். இங்க ஏன்டா வண்டியை விட்டுருக்கு? அது நான் ஒன் பாத்ரூம். வண்டி எடுறா. ஊர்ல இருக்கிற எல்லா போலீஸும் ஏன் பின்னாடியே இருக்கானுங்க. இவனுங்களுக்கு வேற வேலையே இல்லையா? இனி இதை வச்சுக்கிட்டு இருக்கனால பிரயோஜனம் இல்லை. குடிச்சிடலாம். ஐயோ பசிக்குது. சிக்கன் சாப்பிட்டுறலாம். ஹலோ, பிசி 359 ஓவர். சார் சார், ஓகே சார், கமான் கெட் ரெடி. அவன் அங்கிருந்து நேரா இங்கே தான் வரான், விடக்கூடாது. ஹலோ, பிசி 359 ஓவர். சார், அவன் ரொம்ப டேஞ்சர். அவன் கையில பாம்பு இருக்கு. அவன் கடிக்கிறது நான் கண்ணால பார்த்தேன். அதாவது புரிஞ்சுது. பிரில்லியன்ட், வெரி குட். விக்ரமா, அவன் யாரையும் கொன்னுடாம பாத்துக்கணும். ஓகே சார். ஓ, 4 திசையில போலீஸா? ஹலோ, பிரச்சனை இல்லை சார், நம்ம தப்பிச்சிட்டோம். அது பாம் இல்ல, ஒரு சிக்கனோட லெக் பீஸ். டேய் கழுத, பாமுக்கும் சிக்கன் பீஸ்க்கும் வித்தியாசம் தெரியாது. நீ எல்லாம் எதுக்குடா போலீஸ் வேலைக்கு வந்த? ஓவர். இந்த குமார பிடிக்க உங்களுக்கெல்லாம் திறமை பத்தாதுடா சின்ன பசங்களே. ஸ்டேரிங்க பிடிக்கிறதுல குமார் கில்லாடிடா. என்ன மாதிரி வண்டி ஓட்ட உங்களெல்லாம் முடியாதுடா. ஆமா, KL 7007 அதே வண்டி தான். அதை விடாதீங்க. ஓவர்.
அட சார், நீங்களா? ரொம்ப சந்தோஷமா சிரிக்கிறீங்க. பாத்தீங்கல்ல சார் நாங்க படுற கஷ்டத்தெல்லாம். அந்த கிரிமினலை பிடிக்க தான் இப்போ இங்க நின்றுட்டு இருக்கோம். அவன் இந்த சிட்டிக்குள்ளேயே தான் கார்ல சுத்ததா தகவல் கிடைச்சிருக்கு. நீங்க பயப்பட வேண்டாம். அந்த பொண்ணை துரத்துறவனை சீக்கிரமா நாங்க கண்டுபிடிப்போம். சரிங்க சார், நீங்க கிளம்புங்க. வண்டி எடு. மை காட், இது அவன் தானே? அவனை பிடிங்க, வாங்க எல்லாரும். அதே கார் தானே? ஓவர். பிடிச்சாச்சு சார். உன் ஜீப்ல இருக்கிற டீசல் மொத்தமும் காலியானா கூட இந்த குமார பிடிக்க உங்களால முடியாதுடா. இந்தடா, இது நல்லா பிடி, பிடிச்சு பிடி. அப்படிதான். அதை இங்க எடுத்து போ. ஐயோ, தள்ளுங்கடா. எனக்கு ஒண்ணுமே வழியே தெரியலையே. என்னை காப்பாத்துங்க கடவுளே. தண்ணி போட்டதுனால ஒருவேளை கண்ணு மங்களா தெரியுதா? அட கடவுளே, என் கண்ணை எனக்கு திருப்பி கொடுத்துரு கடவுளே. எதையுமே பார்க்க முடியலையே. கடவுள் அருள் கிடைச்சிருச்சு. எஸ் டிஎஸ்பி ஓவர். சார் எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் வேணும். ஓவர். சார் கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பிச்சு வைங்க சார். ஓகே, எக்ஸ்ட்ரா போலீஸ் ஃபோர்ஸ் அனுப்புறேன். சப் இன்ஸ்பெக்டர், நீங்க அவரை ஃபாலோ பண்ணுங்க. ஓவர். இந்த மலையை கவனமா பாருங்க. இந்த அடிவாரத்துல இருந்து தான் இந்த வழியா அவன் மேல போயிட்டு இருக்கான். எஸ்ஐ கூட 20 பேர் கொண்ட டீம் அவனை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கு. இதுதான் பீமன் பட்டர் மலை. சார், அப்ப நம்ம இந்த வழியை பிளாக் பண்ணலாம். எக்ஸாக்ட்லி தேர் யூ ஆர். இந்த ரூட்ல போய் தான் நாம அவனை மடக்க போறோம். இந்த இடத்துல அவனை பிடிச்சிடலாம். ஒருவேளை அவன் இந்த பக்கமா போயிட்டான்னா இந்த பாயிண்ட்டுக்கு மேல போக முடியாது. இந்த இடம் மைதானம் மாதிரி இருந்தாலும் இங்க கொடிய விஷப்பூச்சிகள் இருக்கு வாய்ப்பு இருக்கு. பல வருஷங்களா பூஜை எதுவும் பண்ணாத பாழடைஞ்ச கோயில் இங்க இடத்துல இருக்கு. இது டெட்லைன். இதுக்கு மேல அவனால போக முடியாது. சார், ஒரு டவுட். சொல்லுங்க. நீங்க சொல்ற இந்த இடத்துல இருந்து அவனால தப்பிக்க முடியாதா? நோ, இட்ஸ் இம்பாசிபிள். இதுக்கப்புறம் ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருக்கு. இந்த வழியா போனா அவனை சீக்கிரம் பிடிக்க முடியும். ஓவர். விஷ்ணு, விஷ்ணு, விஷ்ணு.
பெட்ரோல் தீந்து போச்சு சார். நானே சரண் அடைஞ்சிடுறேன். நாங்களும் சரண்டர் ஆயிடுவோம். ஒரே நம்பர் இருக்க 2 காருங்கனால தான் குழப்பம்னு இப்பதான் எங்களுக்கு புரிஞ்சது. இந்த காரு தான் அந்த காரு, அந்த காரு தான் இந்த காரு, ரெண்டுமே வேற வேற காரு. அவங்களுக்கு புரிஞ்சுது. நிறுத்துறியா? இண்டிபெண்டன்ஸ் டேயோட 50வது வருஷத்துல உங்களுக்கு கல்யாணம் பண்றதுக்கும் காதலிக்கிறதுக்கும் முழு சுதந்திரம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்தாங்க, இன்னில இருந்து இந்த காரு உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம். ஜெய் ஹிந்த். ஓகே, நீ போய் முன்னாடி ஏறுமா.